Welcome to the class. இந்த கிளாஸ்ல நம்ம வேவ்ஸ்ல முன்பகுதியை டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன்ஸ் பாடத்துல எளிமைசை இயக்கத்தையும் அலைகளையும் நாங்க பார்க்க போறோம். டொப்ளர் விளைவு ஒளிச்செறிவை பத்தி இதுல நான் பார்க்க போறோம்ல அலைகளும் எளிமைசை இயக்கத்தையும் பத்தி பார்க்க போறோம். சரியா? ஸோ நான் 10 கேள்வி உங்களுக்கு போட்டிருந்தேன், பிடிஎஃப் அனுப்பியிருந்தேன். எல்லா சோர்சஸ்லயும் நான் ஷேர் பண்ண எல்லா இடங்கள்லயும் லிங்கோட சேர்த்து பிடிஎஃப் அனுப்புனேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி இந்நேரம் நீங்க செஞ்சுட்டு வந்திருக்கணும். சரியா? செஞ்சுட்டு வராட்டி நீங்க வந்து செஞ்சுட்டு வந்திருக்கணும். பரவாயில்ல, பாருங்க வீடியோவை பார்த்து ஏதோ ஒரு விதத்துல கிளாஸ் அட்டென்ட் பண்ணி செய்ய ட்ரை பண்ணுங்க. சரியா? ஸோ இப்போ நாங்க பேப்பரை பார்க்கலாம். ஓகே, சரி. ஓகே, ஸோ சரி, என்னோட மைக்ஸ் எல்லாரும் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? நான் கேள்வி கேட்கக்குள்ள மட்டும்தான் நீங்க மைக்ஸை அன்மியூட் பண்ணி விட சொல்லணும். சரியா? மற்றபடி மைக்ஸை மியூட் பண்ணியே வச்சுக்கொள்ளுங்க. சரி, முதலாவது கேள்வி பாருங்க. ஒரு பொருளானது எளிமைசை இயக்கத்தை ஆற்றும் போது அப்பொருளின் அலைவு காலம் அலைவின் வீச்சத்தை எளிமைசை இயக்கத்தை ஆற்றும் போது, சோ அதான் வந்து கேள்வி. கூற்றுக்கள் வருது. முதலாவது கூற்று, அலைவு காலம் அலைவின் வீச்சத்தில் தங்கி இருக்கும். இரண்டாவது, பொருளில் தாக்கும் விசை எப்போதும் அலைவு மையத்திலிருந்து விலத்தியே இருக்கும். மூன்றாவது, மொத்த பொறிமுறை சக்தி அலைவின் வீச்சத்தில் தங்கி இருக்கும். நான்காவது, பொருளின் அழுத்த சக்தி எப்பொழுதும் மாறிலி. ஐந்தாவது, பொருளின் இயக்க சக்தி எப்பொழுதும் மாறிலி. சோ இதுக்கு எளிமைசை இயக்கம் அப்படின்னு சொன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சோ முதல்ல நான் அதை நான் சரியா? சோ எளிமைசை இயக்கம் அப்படின்னு சொன்னா அதுக்கு டெபினிஷன் வந்து, எளிமைசை இயக்கம் அப்படின்னு சொல்றது ஒரு விதமான ஆவர்த்தன இயக்கம். ஆவர்த்தன இயக்கங்கள்ல பல வகை. ஏதாச்சும் ஒண்ணு திரும்ப திரும்ப நடந்துட்டு இருந்தா அது ஆவர்த்தன இயக்கம் தான். ஒரே மாதிரி இயக்கம் திரும்ப திரும்ப நடந்தால் அது ஆவர்த்தன இயக்கம். அதுல ஸ்பெஷலா எளிமைசை இயக்கம் அப்படின்னு சொன்னா என்னன்னா, ஒரு பொருளுக்கு அந்த இயக்கத்துல ஒரு ஆர்முடுகள் காணப்படும். அந்த பொருள் இடப்பெயர்ச்சி அடையும் போது அந்த பொருள் இடப்பெயர்ச்சிக்கு நேர்வீத சமனாக அந்த ஆர்முடுகள் மாற்றம் அடையும். அதனால ஏ நேர்வீத சமன் எக்ஸ். இங்க ஏன்னு சொல்லப்படுறது ஆர்முடுகள், எக்ஸ் சொல்லப்படுறது இடப்பெயர்ச்சி. ஆர்முடுகள் அடையும். அந்த ஆர்முடுகள் பருமன் இடப்பெயர்ச்சிக்கு நேர்வீத சமனாகும். இடப்பெயர்ச்சியின் எதிர் திசையிலையும் காணப்படும். அப்படியான ஒரு ஆவர்த்தன இயக்கம் காணப்படுமா இருந்தா நான் சொல்லுவோம் அதோட எளிமைசை இயக்கம். சோ இங்க மைனஸ் எதுக்குன்னு சொன்னா, இவர திசை பிளஸ்ஸா இருந்தா இவர திசை மைனஸ். ஓகே, சோ இந்த எளிமைசை இயக்கத்துக்கு உதாரணமா நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொன்னா, அந்த கிளாக்ஸ்ல வந்து மணிக்கூடுகள்ல வந்து இப்படி எளிய ஊசலை பார்த்திருப்பீங்க. இப்படி ஆடுற மாதிரி, ஏன்னா எளிய ஊசல்ல பழைய படங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. சோ இப்படி அது ஆடி ஆடிட்டு இருக்கணும். ஓகே, சரியா? ஆடி ஆடிக்கொண்டிருக்கும். சோ அப்படி ஆடும்போது அவர் இப்படி போனா என்ன அர்த்தம்டா, வலது பக்கம் உங்களோட பார்வைக்கு இது வலது பக்கம், இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. வலது பக்கம் விடப்பெயர்ச்சி அடைகிறார். இங்கல பக்கம் இருந்தா இடது பக்கம் விடப்பெயர்ச்சி அடைகிறார் அர்த்தம். சோ வலது பக்கம் போகும்போது அவர் ஆர்முடுகள் எப்போதும் இடது பக்கத்தை நோக்கி காணப்படும். சரியா? சோ இங்க இருந்தாருன்னு சொன்னா இங்கல பக்கத்தை நோக்கி அவர் ஆர்முடுகள் காணப்படும். இங்கல இருந்தாருன்னு சொன்னா, இடது பக்கம் இருந்தாருன்னு சொன்னா வலது பக்கத்தை நோக்கி ஆர்முடுகள் காணப்படும். அப்படி இல்லாம வலது பக்கம் போகல வலது பக்கமே ஆர்முடுகள் இருந்தா அப்படியே போயிடும். சரியா? திரும்ப வராது. சோ இப்படி திரும்ப திரும்ப அது வாரத்துக்கு காரணம் என்னென்றால், இந்த ஆர்முடுகள் அதன் இடப்பெயர்ச்சிட திசைக்கு எதிராக காணப்படுது. சரியா? இங்க நான் ஒரு மாறிலியை போடணும். அந்த மாறிலி சும்மா கேன்னு போடுறேன்னா, சரியா, மைனஸ் கேஎக்ஸ். சோ இதை நான் சொல்லுவோம் எளிமைசை இயக்கத்திற்கான நடத்தை சமன்பாடு. இந்த கே நாங்க நிறுவி எடுக்கலாம் எப்படின்னு சொன்னா, மைனஸ் ஒமேகா வர்க்கம், சாரி, கேக்கு ஒமேகா வர்க்கம் நிறுவலாம். சோ மைனஸ் ஒமேகா வர்க்கம் எக்ஸ் சொல்லி எங்களுக்கு சமன்பாடு வரும். இதை நாங்க சொல்ற ஒரு எளிமைசை இயக்கத்தின் நடத்தை சமன்பாடு. இந்த சமன்பாட்டை காண்பிக்கக்கூடிய இந்த சமன்பாடு ஒரு தொகுதிக்கு நாங்க பெறேலுமாக இருந்தால் அது கட்டாயம் ஒரு எளிமைசை இயக்கமாக காணப்படும். சரி, எளிய ஊசலுக்கு நாங்க இந்த சமன்பாடை பெறலாம். ஓகே, அது மாதிரி ஒரு விற்றுள்ள
இப்படி சிறிய இடப்பெயர்ச்சியை கொண்ட ஒரு துணிக்கு அலைய விடப்பட்டால் அதுக்கும் நாங்க நிறுவையிலும். சரியா? அது மாதிரி ஒரு ரெஜிஃபார்ம் நீருக்குள்ள மிதக்குன்னு சொன்னா அதை கொஞ்சம் அப்படி அமர்த்திட்டு விட்டு பாருங்க, இப்படி 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 ஆடு பாத்துறீங்களா? அதுவும் ஒரு எளிமை சேர்க்கும். சோ பிராக்டிஸ்க்கு நிறுவி பாருங்க அது எப்படி எளிமை சேர்க்கமாக நிறுவப்படலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, சோ இதான் எளிமை சேர்க்கறதுக்குரிய அடிப்படையான எங்களோட வரைவிலக்கணம். சோ இந்த எளிமை சேர்க்கத்துல ஒரு துணிக்கடை இயக்கத்தை நாங்க இப்ப அவதானிப்போம். சோ அதெல்லாம் வித்தியாசமாக உங்களுக்கு காட்டப்படுறேன் இப்போ. சோ நாங்க சமன்பாடு எடுத்துட்டோம், a சமன் மைனஸ் ஒமேகா வர்க்கம் எக்ஸ்ன்னு சொல்லி. சரியா? சோ இது என்ன? எளிமை சேர்க்கத்தின் நடத்தை சமன்பாடு. சரியா? சோ இந்த எளிமை சேர்க்கத்துல இந்த நடுப்புள்ளி இருக்குதானே, அந்த புள்ளியில வந்து சமநிலை தானம் அப்படின்னு நான் சொல்லுவோம். சரியா? ஓகே, சமநிலை தானம் தான் இந்த இயக்கத்துல சமநிலை தானம். ஓகே, அல்லது அலைவு மையம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இருந்து இங்கால பக்கம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போவார், திரும்ப அதே மாதிரி ரிவர்ஸ்ல வந்து அடுத்த சைடுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போவார். சரியா? இவர் மேக்சிமம் போற அந்த இடப்பெயர்ச்சி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, யாருக்காவது சரியுமா என்னண்டு ஏன்னு நான் குறிப்பிட்டிருக்கிறது என்னத்த? வீச்சம். எங்களை பிளஸ் எடுத்தா எங்களை மைனஸ் எடுக்கலாம். சரி, சோ அதிஉயர் இடப்பெயர்ச்சி தான் வீச்சம். சோ இப்படி வெளுமாற நாங்க ஒரு இடத்தை பார்த்தோம்னு சொன்னா ஒரு இடப்பெயர்ச்சி எக்ஸ் என்றா ஆர்முடுகள் வந்து என்ன திசையில இருக்கும்? இந்த திசையில காணப்படும். சரியா? ஓகே, ஆர்முடுகள் இந்த திசையில காணப்படும். இங்கால எழுமால ஒரு புள்ளி எடுத்தா எப்போதுமே ஆர்முடுகள் இந்த திசையில காணப்படும். சரியா? எப்போ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த திசையில் ஆர்முடுகள் இந்த திசையில் அமர்முடுகளாகவும் அது வரலாம். சம்டைம்ஸ் இந்த திசையில் ஆர்முடுகள் இந்த திசையில் அமர்முடுகளாகவும் வர இயலும். சரியா? சோ இந்த இயக்கம் இப்படி அசைஞ்சிட்டு இருக்கக்குள்ள நீங்க தெளிவா அவதானிக்கலாம், இந்த அலைவு மையத்துல வந்து அவர் அசைஞ்சு வரும்போது அலைவு மையத்துல உயர் வேகத்தோட போவார். சோ அவர் வேகம் வந்து v மேக்சிமமாக காணப்படும். அதே போல வீச்சத்துக்குரிய புள்ளியில அதிக இடப்பெயர்ச்சி அடையும் போது அவரோட வேகம் எப்படி காணப்படும்? எப்படி காணப்படும்? பூஜ்ஜியமாக காணப்படும். வெரி குட். அது எங்கேயும் வேகம் வந்து பூஜ்ஜியமாக காணப்படும். இடையில வேகம் பல பெருமானங்கள் எடுக்கும், பூஜ்ஜியத்துக்கும் மேக்சிமம்க்கு இடையில உள்ள பல பெருமானங்கள் எடுக்கும். அதுல மாறல் வந்து நேரத்தோட பார்த்தோம்னா ஒரு சைன் வளைவு மாறல் மாதிரி வரும். சரியா? நாங்க இந்த இடப்பெயர்ச்சி நேரத்தோட எப்படி மாறுது, ஆர்முடுகள் நேரத்தோட எப்படி மாறுது, வேகம் நேரத்தோட எப்படி மாறுதுன்றதெல்லாம் நாங்க எளிமை இயக்கத்தை வட்ட இயக்கத்தின் எறியமாக கருதி என்ன செய்யலும் விளங்கப்படுத்தி. சரியா? சோ இப்ப நான் வந்து இங்க இருக்கக்குள்ள பொருள் இங்க இருக்கக்குள்ள நேரம் t சமன் 0 எடுக்கிறேன். சரியா? சோ எல்லாரும் ST கிராஃப் வரைங்க. இந்த இயக்கத்துக்கு ST கிராஃப், ST கிராஃப், அடுத்தது VT கிராஃப். குயிக் வரைங்க, ரஃப் ஷீட்ல வரைங்க. இது AT கிராஃப். ST கிராஃப், VT கிராஃப், AT கிராஃப். ஓகே, சோ இங்க எங்க இருந்து நேரத்தை அளக்குறோம்ன்றது முக்கியம். சரியா? இங்க சமநிலை தானத்துல t சமன் 0 எடுத்துறீங்க. சோ அதுக்கு உதாரணம் எங்கெல்ல பக்கம் இயங்கி போகுதுன்னு எடுக்குமே. சோ அப்படி போயிட்டு அப்படின்னு திரும்பி வந்து திரும்ப இப்படி வரும். சரியா? ஓகே, சோ முதல்ல சொல்லுவாங்களா எப்படி வரும்னு. ST கிராஃப்ல எப்படி வரும்? இங்க பக்கம் பிளஸ் எடுத்தா சொல்லுங்க, பிளஸ் திசைங்களா எப்படி வரும்? பிளஸ் பக்கம் இப்படி வரும். ஆரம்பத்துல ஆரம்ப பகுதி பிளஸ்ல வரும். சோ இப்படியோ போய் இங்க வாரதுதான் இந்த புள்ளியா இருக்கு. ஏண்டால் இந்த ST கிராஃப படித்தல் பூச்சியமா இருக்குது. சோ இங்க பாருங்க வேகம் பூச்சியமா இருக்கு. சோ அப்படியே வந்து இங்க வந்தா அது இந்த புள்ளி. சரியா? சோ அதை நாங்க ஓகே அந்த புள்ளியை நாங்க அப்படியே கீழே பார்ப்போம். வேகம் வந்து அந்த இடத்துல பூச்சியமா வரும். ஆனா வேகம் இந்த புள்ளியில உயரும். சோ வேக நேர வரைபடம் எப்படி வரும்? இதுக்கு எதிராக வருமா? இது உயர்வு அறிக்கைக்குள்ள இவர் பூஜ்ஜியம், இவர் உயர்வு அறிக்கைக்குள்ள அவர் பூஜ்ஜியம். சரியா? AT கிராஃப் லேசா ST கிராஃப்ல இருந்து நீங்க உயிர்த்தறியலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் a சமன் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒமேகா வர்க்கம் எக்ஸ். சோ இதுல மைனஸ் இதுக்கு மைனஸ் போட்டு எடுத்தா அதே வடிவம் மைனஸ் பக்கம் வந்த மாதிரி வரும். சரியா?
சோ இதான் எங்களுக்கு ஆர்முடுதல், வேகம், இடப்பெயர்ச்சி ஆகியவற்றின் நேரத்துடனான மாறல். சரியா? ஓகே. சோ இப்போ நல்லா கவனிங்க. இந்த பொருள் இங்க ஆரம்பிச்சு அப்படியோ போய் இப்படியோ வந்து திரும்ப அப்படியோ வாரத்துக்கு எடுக்கிற அந்த காலப்பகுதியை நாங்க சொல்ற அந்த இயக்கத்தை நாங்க சொல்ற ஒரு பூரண அலைவு. அப்படி அந்த காலப்பகுதியை சொல்ற அலைவு காலம். இப்படியோ வந்து திரும்ப இப்படியோ வாரத்துக்கு எடுக்கிற அந்த அந்த அசைவு, அந்த முழு இயக்கத்தை நாங்க சொல்ற ஒரு அலைவு அப்படிங்குது. அதுக்கு எடுக்கிற நேரத்தை நாங்க சொல்ற அலைவு காலம் அப்படிங்குது. சரியா? சோ அலைவு அப்படின்னு சொல்றது என்னன்னு சொல்லுவோம்னா, ஒரு குறித்த புள்ளிய அதே திசையில அடுத்தடுத்து கடக்கிறதுக்கு இடையிலான இயக்கம். அதாவது அதே திசையில கடக்கணும். இப்படி போனது இப்படி திரும்ப வரக்குள்ள அதே புள்ளிக்கு வருது, ஆனா அதே திசையில வரல. திரும்ப இப்படி போய் திரும்ப இப்படி வரும்போது அதே திசையில வருது. சரி, அதை நாங்க சொல்றது ஒரு பூரண அலைவு. அந்த அலைவுக்கு எடுக்கிற நேரத்தை நாங்க என்ன சொல்லுவோம்? அலைவு காலம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? சோ அந்த அலைவு காலத்தை நாங்க டி அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னால், இந்த டி அடிப்படையாக கொண்டு நாங்க இங்க சில நேரங்களை வரையறுக்கிறோம். சரியா? சோ இங்க T7 0 எடுத்திருக்கோம். அங்கிருந்து இங்க வாரத்துக்கு பாருங்க, இப்படி வாரது, திரும்ப இப்படி வாரது, இப்படி வாரது, இப்படி வாரது, மொத்தம் 4 இந்த இந்த பகுதிக்குரிய இயக்கங்கள் வந்தா தான் ஒரு பூரண அலைவு காலம் வருது இல்லையா? சோ இங்க இருந்து இங்க வாரத்துக்கு எடுக்கிற நேரம் இந்த டி சார்பா நாங்க எப்படி எடுக்கலாம்? T/4. T சமன் T/4. திரும்ப இப்படி வரக்குள்ள T சமன் T/2. திரும்ப இப்படி வரக்குள்ள T சமன் 3T/4. 3T/4. சோ இப்படி வந்து திரும்ப இப்படி வரக்குள்ள T சமன் T. சரியா? சோ இதான் வந்து அலைவு காலம் சார்பா நாங்க சொல்றது. அதே நேரம் இந்த அலைவுல இப்படியே முழுசா சுத்தி வர அந்த இயக்கம் இருக்குதானே ஒரு பூரண அலைவு, நாங்க அதை ஒரு வட்டமாக கருதலாம். ஒரு பூரண வட்டமாக இந்த இயக்கத்தை நாங்க கருதலாம். அப்படி கருதுனா இது ஒரு கால்வட்டம், இது ஒரு கால்வட்டம், இது ஒரு கால்வட்டம், இது ஒரு கால்வட்டம். சோ மொத்தமா சேர்த்து ஒரு முழு வட்டம் வரும். சோ அந்த வட்டத்திட கோணங்களாக நாங்க சொல்லலாம். முழு வட்டத்துக்கு 360 பாகை, அதாவது 2π. சோ இந்த கால் பகுதி போனா அது இருக்கிற இடத்தை நாங்க என்ன கோணம் சொல்லலாம்? தீட்டா சமன் 360 கால் பகுதியே போயிருக்கு. அப்ப என்ன சொல்லலாம்? π/2. 360 கால் 90. அது π/2. சரியா? திரும்ப இங்க வரக்குள்ள கோணம் π. இங்க வரக்குள்ள கோணம் 3π/2. இங்க வரக்குள்ள கோணம் 2π. சரியா? சோ இத கோணத்தை வச்சு அவரோட அமைவை நீங்க என்ன செய்யலாம் சொல்லிடலாம். சோ இங்க π சமன் 0 தரப்பட்டா π/2ல அது இந்த வீச்சத்துக்குரிய புள்ளியில் இருக்குன்னு சொல்லலாம். சரியா? தீட்டா சமன் என்ன பையா போட்டிருக்கீங்க இதுல? தீட்டா சமன் 0. சரியா? சாரி, ஓகே இதுல பை இங்க ஆரம்பிக்கும் தீட்டா சமன் எக்கோ வருது. யாரு போன்ல இருந்து? சரி, இதுல π சமன் 0 சொன்னால் π/2ல இங்க வந்துருக்கீங்க சொல்லலாம். சரியா? சோ அது காணப்படுகின்ற நிலையை நாங்க அந்த கோணத்தை வச்சு சொல்லலாம் தானே. சோ அதான் நான் சொல்றேன் அவத்தை எப்படி. ஓகே. சோ இப்ப நான் உங்களுக்கு பிரதானமான எல்லாத்தையுமே அறிமுகப்படுத்திட்டேன். சோ இப்போ ஒவ்வொரு கூற்றுக்களா பார்க்கும்போது நான் விளக்கம் அளிப்போம். சரியா? சோ முதலாவது பாருங்க. ஓகே. சரி, முதலாவது கூற்று வந்து அப்பொருளின் அலைவு காலம் அலைவின் வீச்சத்தில் தங்கி இருக்கும். எளிமையை சேர்க்கறதுக்கு வந்து அலைவு காலம் வந்து எதால தீர்மானிக்கப்படும் சொன்னா, அதுல உள்ள அந்த வேகத்தாலேயோ அல்லது வீச்சத்தாலேயோ அல்லது அதுல காணப்படுகின்ற இடப்பெயர்ச்சிகளாலேயோ அதுல அலைவு காலம் பாதிக்கப்படல. அந்த அலைவு காலம் அந்த இயக்கம் என்ன பொருள்ல நடக்குது, என்ன தொகுதியில் நடக்குதுன்றதுல தங்கி இருக்கும். சரியா? உதாரணமா ஒரு எளிய ஊசல்ல அலைவு நடந்துச்சுன்னா அங்க அலைவு காலத்துக்கு என்ன சமன்பாடு? T சமன் 2π√L/G. அது மாதிரி ஒரு வெற்றுருளை நடந்தா 2π√L/G.
m/k. சரியா? இத மாதிரி நாங்க சிலபஸ்ல இது ரெண்டும் தான் இருக்கு. வேற வேற தொகுதிகளுக்கு நிறுவலாம். சோ நிறுவி பார்க்கும்போது எங்களுக்கு தெரிய வருது. இப்ப இதுல வந்து LOG எல்லாம் தாங்க அந்த விளையிட நீளத்திலையும் புவியீர்ப்பு ஆர்முடுகள்லையும். இங்க வந்து விச்சுருள்ல இணைக்கப்பட்டிருக்கிற அந்த திணிவுட பெருமானத்திலையும் விச்சுருட வில்மாறில பெருமானத்திலையும். சரியா? சோ இந்த ரெண்டு காரணிகளும் வந்து அந்த தொகுதிக்குரிய காரணிகளை ஒழிய இந்த ஆவர்த்தன இயக்கம் அல்லது இந்த எளிமேசை இயக்கத்துல அந்த பரிமாணங்கள்ல இல்ல. சரியா? வேகமோ ஆர்முடுகளோ எதுவுமே வரல. ஓகே, சோ இந்த காரணிகள்லாம் தங்கியிருக்க போகுது. சோ வீச்சத்துல தங்கியிருக்கின்றது அது எந்த எளிமேசை இயக்கத்துக்கும் வந்து பொருத்தமானதாக வராது. சரியா? அடுத்தது பொருளில் தாக்கும் விசை எப்போதும் அலைவு மையத்திலிருந்து விலத்தியே இருக்கும். அப்படியா? பாருங்க, இடப்பெயர்ச்சி அங்கால போனா இல்ல நீ திரும்பி வா அப்படின்னு சொல்லுது. எப்பவும் இடப்பெயர்ச்சிக்கு எதிராக. இங்கால வந்தாலும் திரும்பி வான்னு சொல்லுது. சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த அலைவு மையம் அல்ல சமநிலைத்தானத்தை நோக்கித்தான் காணப்படும், விலத்தி காணப்படாது. அடுத்தது பொருளின் மொத்த பொறிமுறை சக்தி அலைவின் வீச்சத்தில் தங்கி இருக்கும். ஓகே, இப்ப புது தியரிக்கு வரும். சோ இவர்ல வந்து இப்படி ஒரு அசைவு ஒண்ணு காணப்படும் போது, எளிமேசை இயக்கத்துல இப்படி ஒரு இயக்கம் ஒண்ணு காணப்படும் போது அதுக்கு நாங்க சக்தியை பத்தி கதைக்கலாம். சோ இங்க பொறிமுறை சக்தியை பத்தி கேட்கணும்னு சொன்னா அது ரெண்டு வகையான சக்தியா காணப்படும். கொண்டு வந்த அழுத்த சக்தி, இன்னொன்னு வந்து இயக்க சக்தி. ஓகே, சரி, இது இந்த வரைக்குள்ள அழிக்காம வச்சுக்கொள்ளுவேன், தேவைப்படலாம். சோ அழுத்த சக்தி அப்படின்னு சொல்றது வந்து உங்களுக்கு தெரியும், அழுத்த சக்தின்னா அதுல ஒரு பொருளின் நிலையின் காரணமாக சேமிக்கப்படுற சக்தி. அதுக்கு இன்னொரு பேர் நிலை பண்பு சக்தின்னு சொல்லுவோம். இயக்க சக்தினா இயக்கத்தின் காரணமாக. இயக்க சக்திக்கு எப்பவுமே எங்களுக்கு சமன்பாடு தெரியும், VK = ½ mv வர்க்கம். சரியா? சோ இங்க Vல மட்டும்தான் தங்கி இருக்கு. ஓகே, அழுத்த சக்தியை பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு இந்த எளிமேசை இயக்க தொகுதியில ஒரு தெளிவான சமன்பாட்டை எங்களுக்கு அழுத்த சக்திக்கு எழுத இயலாது. சரியா? எடுத்துடனே எழுத இயலாது, அதுக்கு நிறுவி எடுக்கணும் நான் சொல்லுது. சரியா? சோ நான் வந்து முதல்ல இயக்க சக்தியை வச்சு உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். சரியா? எடுக்கலாம். ஓகே, நான் லேசான மெத்தடுக்கு போறேன். சோ EK = ½ mv வர்க்கத்தை வச்சு விளங்கப்படுத்துறேன். சோ இங்க பாருங்க, EK வந்து நேர்வித சமன் என்ன வருது? v வர்க்கம். சரியா? சோ இங்க வீட மாறல் தெரியும். சோ அலைவு மையத்துல வந்து வேகம் கூடனதால இயக்க சக்தி கூட, சோ அது பிறகு குறைஞ்சி வீச்சத்துக்குரிய புள்ளியில 0 ஆகும். சரியா? சோ போன முறை நாங்க கருதின அதே இயக்கத்துக்கு இயக்க சக்தி மாறல நாங்க வரைஞ்சோம்னா எப்படி வரும்? உயர்வா வரும், அப்புறம் 0 ஆகும், திரும்ப உயர்வு. சரியா? இதுல உள்ள வடிவத்தை நல்லா பாருங்க, இப்படி வளைஞ்சுதான் வரும். சரியா? வளைஞ்சு இப்படி பிடிக்கிடக்கூடாது. சரியா? வளைச்சு. சரியா? சோ இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து சரியா இந்த அருகில வரும் இந்த T/4 நேரம். சோ அதான் வந்து இது திரும்ப இது என்ன வரைக்கும் T/2, இது வந்து 3T/4, திரும்ப இது வந்து 2 T, கேபிட்டல் T. சோ இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒரு எளிமேசை இயக்கத்துல பொறிமுறை சக்தி வந்து நாங்க தியரட்டிக்கலா காக்கப்படும் அப்படின்னு எடுப்போம். சோ அப்படி பொறிமுறை சக்தி காக்கப்பட்டா மொத்த சக்தி E டோட்டல் வந்து மாறாம காணப்படும். அதே நேரம் அந்த மொத்த பொறிமுறை சக்தி இயக்க சக்தியினதும் அழுத்த சக்தியினதும் கூட்டுத்தொகைக்கு சமனா காணப்படும். சோ அதுல இந்த இயக்க சக்தியிட மாறல் நாங்க ஆராய்ச்சி பார்த்துட்டோம். சோ அதை வச்சு அழுத்த சக்தியிட மாறல் உங்களுக்கு வரையலுமா? வரையலும். ஏன்னா சோ இது உயர்வு அறியக்குள்ள இவர் 0, இவர் 0 அறியக்குள்ள இவர் உயர்வு, அப்படி வரையலாம். சிம்பிள். சரியா? பிசிக்ஸே சிம்பிள் தான். ஓகே, திரும்ப என்ன 0, திரும்ப உயர்வு 0. சரியா? சோ இப்படி வரையலாம். மொத்த சக்தி வந்து நான் சொல்லவே தேவையில்லை, அது வந்து மாறாம வரும். சரியா? மொத்த சக்தி வந்து என்ன செய்தால் மாறாமைகளுக்கு வரப்போறாங்க. சரியா? ஓகே, மொத்த சக்தி வந்து இப்படி மாறாம வருவாங்க. சோ இதுல வந்து அழுத்த சக்திக்கு போறோம். ஓகே, இயக்க சக்தியை வச்சு நான் உங்களுக்கு ஃபுல்லா விளங்கப்படுத்திட்டேன். சரியா? சோ இதுல உங்களுக்கு விளங்குது இயக்க சக்தியோ அழுத்த சக்தியோ தொடர்ந்து மாறிட்டு தான் காணப்படும், மொத்த சக்தி தான் மாறாது. சோ அதை வச்சு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த இடத்துல 4வது கூற்று
5வது கூற்ற பிழையாக்கியல். சரியா? இப்ப 3வது கூற்ற பார்ப்போம். மொத்த பொறிமுறை சக்தி அலைவின் வீச்சத்தில் தங்கி இருக்கும். ஓகே, சோ முதலாவது நான் வந்து இதுக்கு ஒரு உதாரணத்தை எடுக்கிறேன். எதை எடுக்க போறேன்னு சொன்னா எங்களோட விச்சுருள. சரியா? இப்ப விச்சுருள இயக்கத்தை நல்லா பாருங்க. சோ நான் விச்சுருள கிடையாக நினைக்கிறேன். சரியா? ஓகே, எனக்கு தெரிஞ்ச பிள்ளை குழம்புற கூட சரியா இல்ல. சோ அதான் கிடையாது. சோ கிடையா நினைச்சிட்டு இதுக்கு ஒரு சிறிய இடப்பெயர்ச்சியை கொடுத்தோம்னு சொன்னா இது வந்து என்ன செய்யுதா எளிமை சேர்க்க தாக்கு. ஓகே, சோ பியூர் எளிமை சேர்க்க தாக்கு. சோ அதுல வீச்சத்துக்குரிய புள்ளியில அவர் வரும்போது அதுல ஏ இடப்பெயர்ச்சி ஏற்பட்டிருக்கின்ற பக்கம். சரியா? சோ இந்த விச்சுருள்ற வில்மாறலி கேன்னு சொன்னா இப்ப இந்த புள்ளியில இருக்கக்குள்ள இந்த விச்சுருள்ள சேமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீளியல் அழுத்த சக்திக்கான கோவையை சொல்லுங்க. அப்ப எனக்கு மீளியல் அழுத்த சக்திக்கான கோவை என்ன வரும்? ஹாஃப் கே ஏ வர்க்கம். சரியா? சோ எழுமாறான புள்ளியில எக்ஸ் இடப்பெயர்ச்சின்னு சொன்னா எழுமாறான புள்ளியில எக்ஸ் இடப்பெயர்ச்சின்னு சொன்னா அங்க அழுத்த சக்தி சமன் ஹாஃப் கே எக்ஸ் வர்க்கம் சொல்லுவோம். அதுவே வீச்சத்துக்குரிய புள்ளியாக இருக்கும்போது அதி உயர் இடப்பெயர்ச்சி வரும். சோ இந்த இடத்துலதான் அதி உயர் அழுத்த சக்தியும் காணப்படும். சரியா? சோ இதுக்கு நான் இபி மேக்ஸிமம் போடுறேன். சரியா? சோ இந்த இபி மேக்ஸிமமாக இருக்கும்போது அதாவது வீச்சத்துக்குரிய புள்ளியில இகே வந்து என்ன? இபி சமன் இபி மேக்ஸிமம் அப்படின்னு சொன்னால் இகே சமன் 0. சோ இகே சமன் 0 தான் இ டோட்டல் சமன் இபி மேக்ஸிமம் இல்ல. சமன்பாட்டுல இகே 0 போனா இதுக்கு சமனா வரும். சரியா? சோ இ டோட்டல் சமன் இபி மேக்ஸிமம். சோ இபி மேக்ஸிமம் சமன் ஹாஃப் கே ஏ வர்க்கம். சோ இதுல இருந்து நாங்க சொல்லலாம் எளிமை இயக்கத்திற மொத்த சக்தி வந்து வீச்சத்திர வர்க்கத்துக்கு நேர்விகித சமனாக காணப்படும் அப்படின்னு சொல்லி. சரியா? ஏதாவது ஒரு நிலையில் அழுத்த சக்தி வந்து இடப்பெயர்ச்சிற வர்க்கத்துக்கு நேர்விகித சமனாகவும் அதிகர் அழுத்த சக்தி அல்லது மொத்த சக்தி வந்து வீச்சத்திர வர்க்கத்துக்கு நேர்விகித சமனாகவும் காணப்படும் நாங்க சொல்ல இயலும். சரியா? விளங்கிட்டா? சோ வீச்சத்துல தங்கியுள்ளது அப்படின்றது சரியா பிள்ளையா? சரிதானே? ஓகே, 2வது கேள்வியை பாருங்க. ஒரு எளிமை இயக்கத்தை ஆற்றும் துணிக்கை ஒன்று தனது ஒரு முழு அலைவில் இரு வேறு புள்ளிகளில் ஒரே வேகங்களை கொண்டிருக்கலாம், ஒரே கதிகளை கொண்டிருக்கலாம், ஒரே ஆர்முடுகளை கொண்டிருக்கலாம். ஓகே, இதுக்கு விட சொல்லுங்க. அப்ப நீங்களே பாப்போம் என்னென்ன விடைகள் சட்ல போடுங்க. உங்களுக்கு வந்த விடைகளை போடுங்க. சரியா? பாப்பா எத்தனை பேருக்கு சரி வருதுண்டு. உங்களுக்கு வந்த விடைகள். ஓகே, செகண்ட் ஆன்சர் வந்திருக்கு. செகண்ட் என்ன ஒருமித்த கருத்தா? 2வது விடை. ஓகே, செகண்ட் தான் வந்துட்டு இருக்கா. ஓகே ஓகே, சோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இப்போ. சரி, சோ செகண்ட் அப்படின்னு சொன்னா நீங்க சொல்றீங்க ஹவ் பி மட்டும் சொல்றீங்களா? ஓகே, பாப்போம் நீங்க சொல்ற சரியா பிள்ளையாண்டு. சோ ஒரு எளிமை இயக்கத்தை உங்களுக்கு நான் கீறி காட்டினேன்னா அதோட ஒரு வன்கூடு அதுல அந்த அடிப்படை கட்டமைப்பு நான் சொல்றேன். சரியா? சும்மா அதை நான் வச்சு தெரிந்தான். சோ இது புள்ளி ஓன்னு சொன்னா இதுதான் சமநிலை காணம். இப்படி ஒரு கோட்டின் வழியை நாங்க எளிமை இயக்கத்தை தாராளமா காட்டலாம். சரியா? சோ உங்களுக்கு கஷ்டமா இருந்தா படிக்கக்குள்ள இதே யூஸ் பண்ணுங்க. சும்மா இந்த இதை கிரிட்டிக்காக இதை யூஸ் பண்ணி படிங்க. ஓகே, சோ இப்ப நான் சொன்னேன் இங்க இருந்து ஆரம்பிக்குன்னு சொன்னா இப்படி எங்கன்னா இங்க வந்து ஏ இடப்பெயர்ச்சி அடையும் போது அதுல வேகம் வந்து 0 ஆகும், திரும்பி வரும். சரியா? அப்படி வரக்குள்ள அதுல இயக்கத்தை நாங்க கீழே குறிச்சோம்னு சொன்னா இப்படி குறிக்கலாம். ஓகே, வந்து இப்படி வரும். ஏற்றுக்கொள்றீங்களா? இரண்டு வெவ்வேறு புள்ளிகள்ல என்னென்ன வரலாம் என்னென்ன வரையலாம்ன்றத கேள்வி. இரண்டு வேறு புள்ளி என்னன்னா 2 வேறு இடப்பெயர்ச்சி. சரியா? ஒரே இடப்பெயர்ச்சின்னா அது ஒரே புள்ளி தானே. ஏன்னா சோ 2 வேறு இடப்பெயர்ச்சியா இருந்தா தான் வேறு புள்ளியா இருக்கும். சோ தரப்பட்டுள்ள அந்த கணியங்களை நாங்க என்ன செய்யலாம்னா இடப்பெயர்ச்சியோட வரைவுபடுத்தி பார்த்தோம்னா சம்டைம்ஸ் எங்களுக்கு விட கிடைக்கலாம். சரியா? சோ பாருங்க, நான் இடப்பெயர்ச்சியோட முதலாவது லேசான ஒரு கணியத்தை வரைவுபடுத்த போறேன்.
ஆறுமுடுகளை எப்படி வரும் இடப்பெயர்ச்சியோட. யாராவது வரைபட வடிவத்தை விவரிக்க இயலுமா எனக்கு? உற்பத்தி கூட செல்லும் அவ்வளவுதானா? இப்படியா இப்படியா இப்படி போகணும் இப்படி போகணும். என்ன ஆன்சர்? விரிகோணத்துல. வெரி குட். சோ அதை எப்படி சொல்லலாம்? உற்பத்தி கூடாக செல்லும் மறைப்படித்திறனை கொண்ட நேர்கோடு. ஏன்னா சோ ஏ சமன் மைனஸ் ஒமேகா வர்க்கம் எக்ஸ்ன்றதால y சமன் மைனஸ் எம்எக்ஸ் என்ற வடிவம் வரும். சரியா? ஓகே. சோ உற்பத்தி கூடாக செல்லும் மறைப்படித்திறனை கொண்ட நேர்கோடு. சோ இங்க ஒரே ஆர்முடுகள் ரெண்டு வேற வேற புள்ளிகள்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கா? ஒரு புள்ளியில ஒரு ஆர்முடுகள் தான், ஒரு ஆர்முடுகள் ஒரு புள்ளியில தான். சரியா? சோ ரெண்டு வேற வேற புள்ளிகள்ல வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகே. அடுத்தது என்ன? வேகம். வேகத்தை வரைபடுத்தி பாருங்க பாப்போம் என்ன செய்றீங்க. எஸ் பி வரை எஸ்டி கிராஃப் பார்த்திருக்கோம், விடி கிராஃப் பார்த்திருக்கோம். இப்பதான் விஎஸ் கிராஃப் இருப்போம். இருங்காவும். ஓகே, இப்ப சொல்லுங்க என்ன மாதிரி பாக்குறேன். சோ இங்க இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியமாக இருக்கும் போது வேகம் உயரும், வேகம் பூஜ்ஜியமா இருக்கும் போது இடப்பெயர்ச்சி உயரும். சரியா? சோ இப்படி வரும். ஓகே பாருங்க, இடப்பெயர்ச்சி உயர்வா இருக்கும் போது வேகம் பூஜ்ஜியம், வேகம் உயர்வா இருக்கப்பட இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியம். சரியா? சோ இப்ப பாருங்க, நான் சொல்றேன் ஒரு குறித்த வேகத்தை எடுப்போமே. பாருங்க, இந்த புள்ளியிலையும் இந்த புள்ளியிலையும் ஒரே வேகமா இல்லையா? பிளஸ்ல ஒரு குறித்த வி எடுப்போம். சோ இந்த இடப்பெயர்ச்சிக்கும் அதே வி தான், இந்த இடப்பெயர்ச்சிக்கும் அதே வி தான். அதாவது இப்ப இந்த இடத்த வரக்குள்ள ஒரு குறித்த வேகம் வி வந்தா அங்கால சைட்லயும் இன்னொரு புள்ளியில அதே திசையில அதே வேக பருமன் வந்தா ஒரே வேகம் தானே. அப்போ ஒரே வேகம் ரெண்டு வேற வேற புள்ளிகள்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சரியா? அதே நேரம் கதி வாரத்துக்கும் சான்ஸ் இருக்கு. கதிக்கு திசையே பார்க்க தேவையில்ல. சரியா? சோ நான்கு வேற வேற அதுவும் ரெண்டு வேற வேற புள்ளியில வரதுக்கு சான்ஸ் இருக்கு. திரும்ப வரக்குள்ளையும் அதே மாதிரி தானே வரப்போகுது. ஏன்னா சோ கதி 4 தடவைகள் ஒரே கதி வந்து போகும் இதுல. ஆனா 2 தடவைகள் ஒரே வேகம் வந்து ரெண்டு வேற வேற புள்ளிகள்ல வந்து போகும். பிள்ளைங்க நான் சொல்றேன். சோ கதியும் வரும் வேகமும் வரும். சரியா? இந்த வரைபட யோசிங்க. சோ சரியான விட வந்து என்ன? ஏபி மட்டும். ஆர்முடுகள் ஷுவரா வராது. சரியா? யாரும் இல்ல அப்படி வராதுன்னு சொல்லி சொல்றாக்குறீங்களா? உங்களோட ஆர்கியூமெண்ட்ட சொல்லலாம். என்னடா இது, யாருமே தேர்ட் ஆன்சர் சொல்லலையா? ஃபோர்த் ஆன்சர் யாரா சொல்லிருக்கீங்களா? ஓகே, இட்ஸ் ஓகே. மீட் பண்ணுங்க கொஞ்சம் ப்ளீஸ். ஓகே, பிரச்சனை இல்லை. அடுத்த முறை செய்யக்குள்ள கொஞ்சம் கவனமா இருங்க. சரியா? சரி, அடுத்தது பரிவு குழாய் கேள்வி பாருங்க. 250 ஹெர்ட்ஸ், 300 ஹெர்ட்ஸ், 400 ஹெர்ட்ஸ், 500 ஹெர்ட்ஸ் மீடியம் பிறப்பாக்கிகளை பயன்படுத்தி ஒரு முனையில் அடைத்தும் இரு முனைகளிலும் திறந்துள்ளதுமான வழிநிரல்களுக்கான பரிவு நிலங்களை காண தேவையான உபகரணங்களும் வழங்கப்பட்டுள்ளன. வழியில் ஒளியின் வேகம் 330 ms-1 மிக குறுகிய பரிவு நீளம். ஓகே, சோ இதுல வந்து பரிவு அப்படின்ற விஷயம் வருது. குழாய்கள்ல பரிவு. சோ இது என்ன வகையான அலையா இருக்கு? குழாய்கள்ல பரிவு வர இந்த பெட்டிகள்ல வர அலை என்ன வகையான அலை? நின்றாலை. நின்றாலை. ஏன்னா நின்றாலை எதால வர? எப்படி உருவாகும்? படு அலையும் தெரிய அலையும் மேற்பொருந்து. வெரி குட். படு அலையும் தெரிய அலையும் மேற்பொருந்துகை அடையும் போது, அல்லது ஒன்றுக்கொன்று சர்வசமனான இரு அலைகள் எதிரெதிர் திசைகள் அசையும் போது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சரியா? சோ இது வந்து மேற்பொருந்துகையின் ஒரு விளைவு. ஏன்னா நின்றாலே மேற்பொருந்துகையின் ஒரு விளைவு. இன்னும் சில விளைவுகளும் இருக்கிறான். அடிப்பு ஒரு விளைவு, தலையீடு இன்னொரு விளைவு. சரியா? சோ அதெல்லாம் மேற்பொருந்துகையின் விளைவு. சரியா? சோ இப்ப நின்றாலையை நாங்க எடுத்தோம்னு சொன்னால் இதுல நாங்க பிரதானமாக 3 வகையான நின்றாலைகளை நாங்க படிக்கிறோம். ஒன்று வந்து ஈர்க்கப்பட்ட இழைகள்ல உருவாகிற குறுக்கலை, அடுத்து திண்மங்கள்ல உருவாகிற
நெட்டாங்கு அலைகள். அடுத்தது என்ன? வழியில உருவாக்குற இந்த பரிவு குழாய்கள்ல உருவாக்குற நின்ற அலைகள். சரியா? ஓகே. சோ அதுல ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாங்க சமன்பாடுகள் எல்லாம் எடுப்போம். சரியா? அதுல கூடுதலா நாங்க எடுக்கிறது வந்து ஈர்க்கப்பட்ட இழைகளையும் குழாய்களையும். சோ இப்ப குழாய்களை பார்ப்போம். அதுல 2 குழாய்கள் தரப்பட்டிருக்கு. ஒரு முனையில அடைத்தது ஒன்று, இருமுனையில திறந்தது. சரியா யோசிக்காட்டி இந்த கேள்வி பிழைச்சு. சரியா? இந்த கேள்வி உண்மையில கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. இது ஒரு முனையில திறந்தது. ஓகே. வழி நிரல்களுக்கான சோ இங்க வழி நிரல் தான் தாராங்க. சரியா? அப்படி ஒரு குழாய் தரல. குழாய் ஒரு முனையில மூடினால் நீளத்தை மாத்தலாம். சோ உங்களுக்கு நீளத்தை மாற்றக்கூடிய விதமாக ஒரு இருமுனை திறந்த குழாயும், நீளத்தை மாற்றக்கூடிய விதமாக ஒரு முனை மூடிய குழாயும் தரப்பட்டுகின்றது. சரியா? ஓகே. சோ அது பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு வகையில நீளத்தை மாத்துற மாதிரி உங்களுக்கு தந்தாச்சு. ஓகே. கூட இருமுனை மூடிய குழாயில எப்படி நீளத்தை மாத்துவீங்க அப்படின்னு அது ஏதோ டெலஸ்கோப் மாதிரி அப்படி நீட்டி அதை நாங்க பெருசாக்கலாம் அப்படின்லாம் இருந்தா ஓகே. சோ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஏற்பாடு இருக்கு நீளத்தை மாத்துறதுக்கு. சோ இப்ப பார்ப்போம். சோ இதுல வந்து ஒவ்வொரு நின்ற அலைகள் உருவாகும் போதும், ஏன்னா பரிவு நடக்கின்ற போதும் நாங்க வந்து மேற்றொணிகள் சிலதை கருதும். சரியா? சோ அதுல அடிப்படை மேற்றொணி, முதலாம் மேற்றொணி, இரண்டாம் மேற்றொணி அப்படி எல்லாம் இருக்கு. சரியா? சோ இதுல என்ன வரும்? அவ்வளவுக்கு அடிப்படை மேற்றொணி இந்த ஷேப்ல வரும். சோ இதுல எனக்கு சொல்லுங்க அலை நீளத்துக்கான சமன்பாடு. வேற நீளம் இல்லைன்னு சொன்னா அலை நீளம் 4L. 4L. சரியா? சோ அது மாதிரி இங்க இதெல்லாம் கீறி பழகி இருக்கணும். சரியா? இதுல இதுல ஒரு தடம், இந்த அரை தடத்துல 2 மடங்கு அறியணும். சரியா? அரைவாசின்றது உண்மையாவே அரைவாசாக்கிடணும். சரியா? இங்க முக்கியம். இந்த பரிமாணங்களை பார்ப்பாங்க. சரியா? எவ்வளவு இதுக்கு விகிதம் கொடுத்துறீங்க, இதுக்கு எவ்வளவு பகுதி கொடுத்துறீங்க. சோ இது வந்து எல்னு எடுக்கும். சோ இது லண்டா நோ, இது லண்டா 1 எடுத்தா இதுக்கு என்ன வரும்? எல்ல வந்து 3ஆல பிரிச்சா ஒரு அரைவாசி தடம் வரும். சோ இதுல முழுசா வார சொல்லும் ஒரு தடம். 2 தடம் சேர்ந்தா ஒரு அலை நீளம் வரும். சோ 4 அரை தடம் சேர்ந்தா ஒரு அலை நீளம். சோ 3ஆல பிரிச்சு 4ஆல பிரிக்குன்னா சரி. சரியா? அது மாதிரி இதுக்கு எப்படி வரும்? சரியா? சோ நீங்க பரிமாணங்களை வடிவா பார்த்துட்டு சரியா விகிதங்களை லெம்டா 2 வந்து எப்படி வரும்? 4L/5. சரி, 5ஆல பிரிச்சு 4ஆல பெருக்கினால உங்களுக்கு ஒரு அலை நீளம் வந்து வரும். சரியா? சோ இதுல வந்து நீங்க V7F lambda பாவிச்சீங்கன்னா F க்கு சமன்பாடு எடுக்கலாம். ஏன்னா இதுக்கு என்ன வரும்? F சமன் V க்கு 4L. இதுக்கு என்ன வரும்? F சமன் PV into 4L. yes. F சமன் V/4L. இதில் F சமன் 3V/4L. இதுல வந்து F சமன் 5V/4L அப்படின்னு சொல்லி வரும். சரி, இதுதான் மீடிரனுக்கான சமன்பாடு. சோ இதை வச்சுதான் மீடிரனையும் நீளத்தையும் நீங்க என்ன செய்ய போறீங்க? தொடர்படுத்த போறீங்க. இதுல வந்து உங்களோட V வந்து மாறல. சரியா? V வந்து V க்குரிய சமன்பாடு என்ன? V சமன் F lambda RT/N. அது வெப்பநிலையிலையும் மூலக்கூற்று திணிவிலையும் தான் தங்கி இருக்கும். சோ இங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த V வந்து மாறாம காட்டும். சரியா? ஓகே. சோ டைம் நான் குயிக்கா அடுத்ததுக்கு எழுதுறேன். சோ இருமுனை திறந்த குழாயை பாத்தீங்கன்னா இப்படி வரப்போகுது. இப்படி ஒன்று வரும். திரும்ப நடுவுல வந்து இப்படி ஒன்று வரும். திரும்ப சரியா? ஒவ்வொரு சரமும் ஒரு தடத்தை அதிகரிச்சுட்டு போங்க. அதான் கீறதுக்கான வழி. சோ இங்க எல் நீளத்தை எடுத்தா லெம்டா வந்து என்னத்துக்கு சமம் ஆகும்? லெம்டா சமன் L/2 2L. இங்க லெம்டா சமன் L. லெம்டா நோ லெம்டா 1. இது லெம்டா சமன்
12/3 3. பாருங்க இதுல ஒரு சடம் 2 சடம் 3 சடம் சோ 3ஆல பிரிச்சு 2ஆல பிரிக்கனா சரி ஓகே வெரி குட் சரியா சோ இதுல வந்து இதுல நீங்க f க்கான சமன்பாடு எடுக்கலாம் சோ இதுல f சமன் b இன் கீழ் 2l இதுல f சமன் b இன் கீழ் l இதுல f சமன் 3b இன் கீழ் 2l சரியா சோ இதுல இருந்து நீங்க சில தொடர்புகளும் எடுக்கலாம் சரியா அவனோட தியரியில படிச்சிருக்கீங்க சோ இப்ப அப்படி தந்துட்டு உங்களுக்கு கேள்வி என்னன்னா இந்த மீடுரன்களுக்கு வந்து ஆக குறைஞ்ச பரிவு நீளம் என்ன வரும் இந்த ரெண்டும் தரப்பட்டிருக்கு சோ ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பயன்படுத்தி ஆக குறைஞ்ச பரிவு நீளத்தை நீங்க காணணும் சரி சோ எல்லுக்கான சமன்பாடை பாருங்க இங்க எல்ல எழுவாய் மாத்திரம் என்ன வரும் v இன் கீழ் 4f என்ன ஓகே இங்க எல்ல எழுவாய் மாத்திரம் v இன் கீழ் 2f ன்னு சொல்லி வரும் சோ இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான சமன்பாடு வரும் இவருக்கு நீங்க எல்ல எழுவாய் மாத்தினீங்கன்னா 3v இன் கீழ் 4f ன்னு சொல்லி வரும் சரியா ஓகே சோ இதுல முதல்ல நான் கேட்கிற கேள்வி என்னன்னா எல்லுக்கு ஆக குறைஞ்ச பெருமான பாரத்துக்கு எந்த மேற்றோனியை நீங்க பயன்படுத்தணும் அடிப்படை மேற்றோனியா அல்லது அதுக்கு அடுத்தடுத்த மேற்றோனியா அடிப்படை பாருங்க அடுத்த மேற்றோனிகளுக்கு பரிவு நீளம் பெருசா வரும் பாருங்க அதே வேகம் எஃப்ஐ மாறாம வச்சுக்கொள்வோம்னு சொல்லுவோம் சரியா சோ எஃப் மாறாம வச்சுக்கிட்டா அதே எஃப்க்கு பாருங்க இங்க 3v இன் கீழ் 4 வருது இங்க 1 இன் கீழ் 4 தான் வருது அதே மாதிரி இங்க பார்த்தாலும் அடிப்படையில தான் குறைஞ்ச நீளம் வரும் இங்க நீங்க நீளத்தை எழுவாய் மாத்தினா v இன் கீழ் f தான் ஆனா இங்க v இன் கீழ் 2f சோ நீளம் சிறுசா வரப்போறது அடிப்படை சோ அடிப்படையை தான் தேர்ந்தெடுக்கணும் அதுலயும் இந்த கோள்ல குறைஞ்ச நீளம் வருமா இருமுனை திறந்ததுல குறைஞ்ச நீளம் வருமா இருமுனை திறந்ததுல குறைஞ்ச நீளம் வருமா இது குறைஞ்ச நீளம் வருமா இதுல 4f வருது இதுல 2f வருது சோ ஒரு முனை மூடியத்துல ஆக குறைஞ்ச நீளம் வரும் அதுலயும் ஆக குறைஞ்ச நீளத்துக்கு மீடுரன் எப்படி இருக்கணும் பெருசா இருக்கணுமா சிறுசா இருக்கணுமா பெருசா இருந்தா தான் நீளம் வந்து குறையும் சோ எடுக்கக்கூடிய ஆக குறைஞ்ச பரிவு நீளத்தை எடுக்கணும்னா ஆக பெரிய மீடுரனை யூஸ் பண்ணி இந்த ஒரு முனைவு மூடிய குழாயில அடிப்படை எடுக்கணும் சரியா சோ அதுல இருந்து எல் சமன் b இன் கீழ் 4f போட்டா b சமன் 330 வரும் 4f வந்து என்ன 500 தான் ஆக கூட அதை யூஸ் பண்ணுவோம் சோ என்ன வருது 16.5 சென்டிமீட்டர் வரும் சரியா ஓகே அடுத்தது தியரி கேள்விதான் பாருங்க பின்வரும் கூற்றுக்களில் எது உண்மையானதல்ல விருத்தி அலைகளில் எல்லா புள்ளிகளிலும் உள்ள துணிக்கைகள் ஒரே வீச்சத்துடன் அதிரும் நிலையான அலைகளில் அடுத்துள்ள இரு கணுக்களுக்கு இடைப்பட்ட புள்ளிகளில் உள்ள துணிக்கைகள் வெவ்வேறு வீச்சத்துடன் அதிரும் சரியா பிள்ளைகள் விருத்தி அலையை பொறுத்த வரைக்கும் துணிக்கைகள் அசைவு எப்படி விருத்தி அலைக்கு நிலையான அலைக்கு உள்ள வேறுபாடுகளை சொல்லுங்க பாப்போம் அடிப்படை வேறுபாடுங்க வெரி குட் நிலையான அலையில புறவரை நகராது ஓகே அதாவது இப்ப எப்படி ஒரு எல்லையை கொடுத்தா இதுக்குள்ளதான் இயக்கம் நடக்கும் சரியா இப்படியெல்லாம் வராது இந்த பகுதி இப்படியெல்லாம் வராது ஒரு நாள் ஆனா நிலையான அலையில எல்லா புள்ளிகளும் மேல போய் கீழே வந்தே தீரும் சரியா சரி என்ன சொல்ல விருத்தி அலைன்னு தானே சொல்லுங்க நிலையான அலையில புறவரை நகராது ஆனா விருத்தி அலையில வந்து எல்லா புள்ளிகளும் ஒரே வீச்சத்தை அடையக்கூடிய வாய்ப்பு வந்து காணப்படும் சரியா சோ அதுல ஒரு சரம் இப்படி காணப்பட்டா அடுத்த சரம் இப்படி முன்னோக்கி அது போகும் அடுத்த சரம் இப்படி வரும் சோ இந்த துணிக்கையை கருதுனீங்கன்னா அது கீழே வரும் கீழே வந்து திரும்ப அடுத்த முறை மேல வரும் சரியா சோ எல்லா துணிக்கைகளுக்கும் ஒரே வீச்சம் கிடைக்கும் ஆனா இங்க புறவரை நகராதுன்றதால ஒவ்வொரு துணிக்கைக்கும் வேறுபட்ட வீச்சங்கள் வரும் சரியா சோ இது இவருக்கு வந்து இவ்வளவுதான் வீச்சம் இவருக்கு வந்து இவ்வளவுதான் வீச்சம் இதுக்கு வந்து இவ்வளவுதான் வீச்சம் இவருக்கு இவ்வளவு இவருக்கு அதிக வீச்சம் காணப்படும் இவருக்கு இவ்வளவுதான் வீச்சம் சரியா ஓகே சோ புறவரை நகராது இரண்டாவது இயல்பு அலை வழியே சக்தி கடத்தப்படுமா விருத்தி அலைக்கு சக்தி எடுத்து
கடத்தப்படும். இதுல கடத்தப்படாது. இதுல விருத்தி அலையில கடத்தப்படலாம். சரி, அடுத்த நிலையான அலையில கணுக்கள் முரண்கணுக்கள் உருவாகும். ஆனா விருத்தி அலையில அப்படி உருவாகாது. சரியா? தடங்கள் உருவாக்கப்படும். விருத்தி அலைகள் உருவாக்கப்படாது. நிலையான அலைகள் தடங்கள் உருவாக்கப்படும். சரியா? விருத்தி அலையில சொல்லுங்க. விருத்தி அலையில எல்லா துணிக்கைகளும் எல்லா அவத்தையிலையும் இருக்கும். எல்லா துணிக்கைகளும் எல்லா அவத்தையிலையும் இருக்கும். நிலையான அலையிலையும் எல்லா துணிக்கைகளும் எல்லா அவத்தையிலையும் இருக்கும் இல்லையா? இப்ப இவருக்கு இவர் அதிர்வுக்கு எல்லாவற்றையும் வரும். சரியா? இவர் இஞ்சரிக்குள்ள 0, கீழே வரக்குள்ள 90, திரும்ப வரக்குள்ள இவருக்கும் அதே மாதிரி. சரியா? அது எப்படி நீங்க சொல்லணும்டா, நிலையான அலையில ஒரு தடத்துக்குள் எடுத்தா எல்லாரும் ஒரு குறித்த நேரத்துல ஒரே அவத்தையில இருக்கு. விருத்தி அலையில எல்லாரும் அந்த குறித்த கணத்துல வெவ்வேறு அவத்தைகள்ல இருப்பாங்க. சரியா? அதே நேரம் இந்த தடத்துல உள்ள துணிக்கைகள் எல்லாம் ஒரே அவத்தையில காணப்பட்டால் அதுக்கு அடுத்த தடத்தில் உள்ள துணிக்கைகள் எல்லாம் அதுக்கு எதிரவத்தையில காணப்படும். அதாவது 2 தடத்துக்கும் இடையிலான அந்த அவத்தை வேறுபாடு 90 பாகை அல்லது π/2 காணப்படும். சரியா? சரி, 90 இல்லைன்னா 180 எதிரவத்தையாக காணப்படும். π-ஆக காணப்படும். அவத்தை வேறுபாடு π-ஆக காணப்படும். சரியா? ஓகே, ஒரே அவத்தைன்னா அவத்தை வேறுபாடு 0 அல்லது 2π அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது பாருங்க. சரி, ஏன்னா ஒரே வீச்சத்துடன் அதிரும் நிலையான அலைகள் அடுத்துள்ள இரு கணுக்களுக்கு இடைப்பட்ட புள்ளிகளில் உள்ள துணிக்கைகள் வெவ்வேறு வீச்சம். சரி, ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு வீச்சம். அதுல சில ஆக்களுக்கு வீச்சம் 0. கணுக்கள் இடப்பெயர்ச்சி கணுக்கள் உள்ள ஆக்களுக்கு வீச்சம் 0 காணப்படும். சரி, அடுத்து விருத்தி அலைகளில் தூரத்துடன் அவத்தை மாற்றமடையும். ஆனால் நிலையான அலைகளில் இரண்டாம் கூற்று, விருத்தி அலைகளிலும் நின்ற அலைகளிலும் குறுக்கலைகளும் நெட்டாங்க அலைகளும் உள்ளன. ஓகே, ரெண்டுலயும் ரெண்டுமே இருக்கு. சரியா? அது உங்களுக்கு தெரியும். அடுத்தது விருத்தி அலைகளில் ஓகே, எனக்கு சொல்லுங்க, விருத்தி குறுக்கு அலை ஒண்ணு சொல்லுங்க ஆகும். கடல் அலை, நீர்மேற்பரப்புல வார அலை. அடுத்தது மின்காந்த அலைகள் இருக்கு. அது எல்லாமே விருத்தி அலையா இருந்தா அது எல்லாமே குறுக்கு அலை. சரியா? மின்காந்த அலை. மின்காந்த அலைகள்ல நின்ற அலைகள் உருவாகலுமா? மின்காந்த அலையில நின்ற அலைகள் உருவாகலாம். சரியா? ஆனா அது பெருசா நாங்க அது பிரயோகிக்கிறோம். நீங்க சிலபஸ்ல. அடுத்தது குறுக்கு நெட்டாங்காலை நெட்டாங்கு விருத்தி அலை குருதான சொல்லுங்க ஆகும். ஒளி அலை. ஒளி அலை. சரியா? ஓகே, வெரி குட். சரி, போதும். அடுத்த விருத்தி அலைகளில் தூரத்துடன் அவத்தை மாற்றமடையும். ஆனால் நிலையான அலைகளில் இரு கணுக்களுக்கு இடையில் உள்ள துணிக்கைகள் ஒரே அவத்தையில் இருக்கும். அது பச்சை. சரி சொன்னா நான் இப்ப சொன்னேன், இதுக்குள்ள எடுத்தா இந்த 2 புள்ளிகளுக்கு மடியில் எடுத்தா எல்லாரும் ஒரே அவத்தை. சரியா? இப்போ இப்படி இருந்தாங்கன்னா எல்லாரும் ஒரே அவத்தை. எல்லாரும் ஒரே நேரத்துல 0 அவத்தைக்கு வரலாம். சரியா? எல்லாரும் ஒரே நேரத்துல 180க்கு வரலாம். எல்லாரும் ஒரே நேரத்துல 360க்கு 90க்கு வரலாம். சரியா? எல்லாரும் ஒண்ணுதான். இடையில உள்ள என்ன கோணம் வந்தாலும் இங்க உள்ள துணிக்கு என்ன அவத்தையில இருக்கோ அதே அவத்தை நடுவில் உள்ள துணிக்கையும் இருக்கு. சரியா? ஓகே, ஆனா விருத்தி அலையில வெவ்வேறு. அடுத்தது 4வது, விருத்தி அலைகளில் ஒரு அலை நீளத்தில் உள்ள துணிக்கைகளின் சராசரி இயக்க சக்தியாகவும் அது கூற்றுல உள்ள பிள்ளை. சரியா? சோ விருத்தி அலைகளில் ஒரு அலை நீளத்தில் உள்ள துணிக்கைகளின் சக்தி இயக்க சக்தியாகவும் அழுத்த சக்தியாகவும் உள்ளது. ஆனால் நிலையான அலைகளில் ஒரு அலை நீளத்தில் உள்ள துணிக்கைகளின் சக்தி முழுவதும் இயக்க சக்தியாக அல்லது முழுவதும் அழுத்த சக்தியாக மாறி இருக்கும். சரியா? அப்படியா? சரியா? அது சொல்றது நிலையான அலைகள்ல ஒன்று இயக்க சக்தி இல்லாட்டி அழுத்த சக்தியா தானே காணப்படும். ரெண்டுடையும் கலவை காணப்படாது. சோ இப்படி நீங்க பார்த்திருப்பீங்க. நின்ற அலையை நாங்க இப்படி காட்டையில தானே இப்படி வரிப்படங்கள். சோ இது T=0 இது T/4 வரும். இது T/2 வரும். இது 3T/4 வரும். திரும்ப இது 2T ஆக வரும். சரி, சோ இப்படி இருக்கக்குள்ள எல்லாத்துக்கும் என்ன சக்தி காணப்படும்?
எல்லாருமே சமநிலை தானத்துக்கு வந்தா அதிர்வுல என்ன சக்தி காணப்படும்? அழுத்த இயக்க சக்தி. சரியா? எல்லாருக்கும் இடப்பெயர்ச்சி பூச்சியம் எல்லாம் அப்படி தட்டையா வரக்குள்ள இடப்பெயர்ச்சி பூச்சியம் எல்லாமே அழுத்த சக்தியா இயக்க சக்தியா காணப்படும். இப்படி அதிக புள்ளிக்கு போக்குள்ள அழுத்த சக்தி, திரும்ப இப்படி வரக்குள்ள இயக்க சக்தி, இப்படி வரக்குள்ள அழுத்த சக்தி, இப்படி வரக்குள்ள இயக்க சக்தி. சரியா? இதுக்கு ரெண்டுக்கும் இடையில சில நிலைகள் வரும். ஏன்னா இப்போ எடுத்துடனே அப்படி வராது. ஏன்னா இந்த நேரத்துக்கு இடைப்பட்ட நேரங்கள்ல அழுத்த சக்தி இயக்க சக்தி ரெண்டுடையும் கூட்டுத்தொகை மொத்த சக்திக்கு சமமாகும். சரியா? சோ எப்போதும் அழுத்த சக்தியாக அல்லது இயக்க சக்தியாக காணப்படும் சொன்னா பிள்ளை. ஓகே, விருத்தி அலைகளுக்கு சொல்லப்பட்ட விஷயம் சரி. அடுத்தது மின்காந்த அலைகளில் விருத்தி அலைகளும் நிலையான அலைகளும் உள்ளன. ஓகே, அதுவும் கரெக்ட். சரியா? ஓகே, விளையாட்டானே. அடுத்தது ஒரு குறித்த விளைவைக்கு ஈர்க்கப்பட்டுள்ள சுரமானி கம்பியின் நீளம் 80 சென்டிமீட்டர் ஆகும். இப்போது அதன் விளைவை மாறாமல் இருக்குமாறு நடுவில் ஒரு கத்தியோரம் வைக்கப்படுகிறது. சோ அந்த விளை வந்து என்ன செய்யும்னா இப்ப அதிரக்கூடிய 2 பகுதிகளாக மாறி வச்சா இந்த அரைவாசி பகுதி ஒரு குறித்த மாதிரி அதிர போகுது, இந்த அரைவாசி பகுதி ஒரு வித்தியாசமான அதிர்வை காட்டப்போகுது. சரியா? சோ இப்போது அதன் இழுவை மாறாமல் இருக்குமாறு நடுவில் கத்தியோரம் வைக்கப்படுகிறது. இரு கம்பி பகுதிகளின் நீளங்கள் 39.5 சென்டிமீட்டர் 40.5 சென்டிமீட்டர் ஆக இருக்குமாறு கத்தியோரத்தை அமைத்து அவ்விரு பகுதிகளும் ஒரே தடவையில் அதிரச் செய்யப்பட்டன. அப்போது ஒரு செகண்டில் 10 அடிப்புகள் கேட்டன. ஒவ்வொரு கம்பி பகுதியினதும் அதிர்வும் விடுதல். ஓகே, சோ இப்படி ஒரு விளை காணப்படுது. சரியா? விளைவை மாறாதவாறு நடுவில் கத்தியோரம் வைக்கப்படுது. சோ இது ரெண்டும் நிலையான முனைகளாக தான் காணப்படும். சரியா? ஓகே, இது ரெண்டு நிலையான முனைகள். சோ இதுல எப்படி கத்தி முனையை வச்சோங்க, இந்த பகுதி ஒரு விதமா இருக்கும், இந்த பகுதி ஒரு விதமா இருக்கும். சரியா? சோ அவங்க என்ன மேற்றொனியில் அதிர்றாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்ல தெரியும். சரி, என்ன மேற்றொனி, அடிப்படையா, முதலாம் மேற்றொனியா, இரண்டாம் மேற்றொனியான்னு சொல்ல தெரியும். ஆனா இதுல ஒரு தரவு தெரிவிக்கணும், ரெண்டும் ஒரே மேற்றொனியில அதிர்வு அப்படின்னு. சரி, அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரெண்டும் ஒரே மேற்றொனியில அதிர்வு. வேற வேற மேற்றொனின்னு சொன்னா எனக்கு செய்ய கஷ்டமா இருக்கும். சரியா? சோ அப்படி ஒரே மேற்றொனி அப்படின்னா, சோ உதாரணமா அடிப்படையை நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அடிப்படையில லம்டா சமன் என்ன வரும்? அடிப்படையில அலைவடிவம் இப்படி வரும். சோ லம்டா சமன் என்ன? 2L. சரியா? சோ இதுல இருந்து நான் சொல்லிடுவேன் எப்படின்னா, V சமன் F lambda போது F into 2L. சோ F சமன் V into lambda. sorry, V into 2L. சோ இதுல V க்கு சமன்பாடு யாருக்கு சொல்லிடுவேன்? ஈர்க்கப்பட்ட விளைகளில் குறுக்கலைக்கான வகுப்பு என்ன வரும்? V சமன் root of t by n. root of t by n. இதுல t-ன்றது என்ன? இழுவை. m-ன்றது என்ன? m-ன்றது என்ன? அலகு நீளத்திணிவு. வெரி குட். அலகு நீளத்திணிவு அல்லது ஏகபரிமாண அடர்த்தி அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ ஓகே, அது தியரி. சோ நீங்கள் 2L ஸ்கொயர் TOM வரும். சரியா? ஒவ்வொரு மேற்றொனிக்கும் ஒவ்வொரு சமன்பாடு வரும். ஆனா ஒரு குறித்த மேற்றொனிக்கு நாம கருதுனோம்னு சொன்னா இந்த TOM மாறாது, இந்த முன்னுக்கு வர இலக்கம் ஒரு குறித்த மேற்றொனிக்கு மாறாது. சோ F நேரடி சமன் 1/L சொல்லி எடுக்கலாம். சரியா? சோ இப்ப எங்க அடிப்பு உருவாகுது? அடிப்பு உருவாகிறதுக்கு என்ன நிபந்தனை? அடிப்பு உருவாகிறதுக்கு என்ன நிபந்தனை? மேற்பொருந்துகை அடையணும், வேறுபட்ட மிடுரன்களுடைய அலைகள் மேற்பொருந்துகை அடையணும். அது என்ன வேறுபட்ட மிடுரனா இருந்தாலும் அடிப்பு உருவாகும். சரியா? ஆனா அடிப்பு கேட்கப்படும் எப்படி சொன்னா, அந்த மிடுரன் வித்தியாசங்கள் சிறுசாரிக்கும் போது அடிப்பு மிடுரன் வந்து சிறுசாரிக்கும். சோ அது எனக்கு அது கேட்கக்கூடியதா இருக்கும். சோ அதுல ஒரு செகண்டுக்கு 10 அடிப்பு கேட்குதாமீங்க. சோ அடிப்பு மிடுரன் என்ன 10 ஹெர்ட்ஸ் அடிக்க போகுது. சோ இந்த பகுதி அதிருது, இந்த பகுதியும் அதே மேற்றொனியில் அப்படி அதிருதுன்னு வைப்போம். சரியா? நான் அடிப்படையை தான் கருதுறீங்க. நீங்க முதலாம் உண்டாலும் அது உங்களுக்கு இந்த தொடர்பு தான் கடைசியில வந்து சேரும். சரியா? ரெண்டும் முதலாம் மேற்றொனி. ஓகே, சோ இவர் F சொன்னா இன்னொரு ஆள் என்ன வரைப்பாரு? F plus 10 அடிப்பாரு. இல்லாட்டி இவர் F சொன்னா இவர் என்ன வரைக்கலாம்?
எஃப் மைனஸ் 10 இருக்கலாம். சரியா? சோ எப்படியோ உங்க ரெண்டு பேரும் ஒரு ஆள் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டுத்தொகை வந்து 80 வரணும். பாருங்க, அவங்க ரெண்டு பேரும் நீளம் தாராங்க. ஒண்ணு 39 இன்னும் 40 சரியா? சோ இதுல எஃப் நேர்வு சமன் ஒரு குறித்த நீளம் வரும். எஃப் பிளஸ் 10 நேர்வு சமன் இன்னொரு நீளம் வரும். சரியா? எப்படி போட போறீங்க இப்போ? 40 எதுக்கு போடுங்க? 39 எதுக்கு போடுங்க? நேர்மாறு சமன். சரியா? கீழே வார கணியம் பெருசா வந்தா இது சிறுசா வரும். சோ இதுக்குதான் 40.5 போடுறேன். இதுக்கு 39.5 போடுறேன். இப்ப ரெண்டே சுருக்குறேன். இல்லாட்டி ஷார்ட்கட் என்னண்டா, அப்படி எனக்கு வெளியே பார்த்த உடனே எழுதலாம். அப்படின்னா எஃப் இன் கீழ் எஃப் பிளஸ் 10 போடுங்க. நீள விகிதத்தை போடக்குள்ள இந்த தொடர்களை யோசிக்க தேவையில்லை. இது சிறிய இலக்கம், இது பெரிய இலக்கம். எஃப் விட எஃப் பிளஸ் 10 பெருசு தானே. சோ இதுல 40.5 போட்டுங்க. இதுல 39.5 போட்டு செய்யுங்க. சரியா? நான் எழுதி தரேன். சரியா? இப்படி செஞ்சா சரியா தான் வரும். சோ செஞ்சா எஃப் சமன் என்ன வருது? செஞ்சு பார்த்தாங்க. 395 ஹெர்ட்ஸ். சோ எஃப் பிளஸ் 10 என்ன வரும்? 405 ஹெர்ட்ஸ். சரியா? விடுசேதான் எல்லாருக்கும். Any doubts? ஃபோர்த்துக்கு என்ன ஆன்சர்னா 4வது விட, 5வதுக்கு 3வது விட. அடுத்தது ஒரு ஒளி அலையின் XY எனும் கணியங்களுக்கு இடையுள்ள தொடர்பு பொதுவாக உருவில் காணப்படுகின்றது. சைன் வளைவு வரைகணம் காட்டப்பட்டுள்ள ஒரு சைன் வளைவு வரைகணம் காட்டப்பட்டுள்ளது. எக்ஸ். இங்கு எக்ஸினால் சக்தி பாயும் திசையில் உள்ள தூரம் காட்டப்படும் எனில் y-யினால் பின்வரும் எதனை வகை குறிக்கலாம்? சோ சக்தி பாயும் திசையில், சோ சக்தி இங்க பாயுது. சோ இது என்ன அலை? விருத்தி அலை. விருத்தி அலை. எஸ், விருத்தி அலை. குறுக்கலையில சக்தி பாயாது. சரியா? சோ விருத்தி அலையில வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ ஒளி அலைன்றதால இது ஒரு நெட்டாங்கலை. சோ நெருக்கல் ஐதாக்கல்களை உருவாக்கிச்சு. அப்படித்தானே? சோ நெருக்கல் ஐதாக்கள் வந்து எப்படி உங்களுக்கு கீறுறது தெரியுமா? பெருசா ஒண்ணு இல்ல, எல்லாரும் கீற மாதிரி தான். சரியா? சோ இதுல எப்படி இடைவெளியை கூட்டிக்கிறது, அது நாம் ஐதாக்கலாம். அதுக்கப்புறம் இடைவெளியை குறைச்சிக்கிறதுனா அதுக்கு பேர் நெருக்கலாம். திரும்ப இடைவெளியை கூட்டிக்கிறதுனா அதுக்கு பேர் ஐதாக்கலாம். திரும்ப நெருக்கலாம். ஏன்னா சோ ஒவ்வொருத்தரும் வந்து அதிர்வுல இருக்கு. சரியா? சோ இப்படியே நிக்கல, அதிரும். சோ இந்த ஐதாக்கள், இந்த நெருக்கல் நகரும், ஐதாக்கள் நகரும். சரியா? இப்ப இந்த திசையில சக்தி பாயுதுண்டா நெருக்கல் ஐதாக்கள் எல்லாம் இந்த திசையில நகரும். சரியா? எல்லாமே அதிர்ந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொன்றும் எளிமை இயக்கத்தை ஆற்றிக்கொண்டிருக்கு. சரியா? சோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான சமநிலை தானத்தில் இருந்தான இடப்பெயர்ச்சிகள் வந்து காணப்படும். சோ இதுல இந்த தூரத்தோட நீங்க அந்த துணிக்கைகளோட இடப்பெயர்ச்சியை வரைபடுத்தணும். அதாவது அப்படியே எல்லாரையும் எப்படியோ போஸ்ட் பண்ணிட்டு, சரியா? போஸ்ட் அந்த வீடியோவை நீங்க போஸ்ட் பண்ணுவீங்க ஏன்னா யூடியூப்ல. சோ அப்படி போஸ்ட் பண்ற மாதிரி அப்படியே நிப்பாட்டிட்டு பார்த்தா ஒரு ஆள் வந்தா சமநிலை தானத்துல இருப்பார், இன்னொரு ஆளுக்கு அதை விட கூட, அதோட குறைய, அதோட கூட, அதோட குறை அப்படின்னு வந்து இப்படியான வீடியோ. சரி, ஒவ்வொருத்தரும் சமநிலை தானத்துல இருந்து இப்ப அவர் அதிர்வு மையம் இதுன்னு சொன்னா அதுல இருந்து ஒவ்வொரு தூரத்துல இருப்பாங்க. இப்ப இவர் பூஜ்ஜியத்துல இருந்தா இதுக்கு அடுத்தால் வந்து கொஞ்சம் போயிருப்பார், இதுக்கு அடுத்தால் அதை விட கூட போயிருப்பார், திரும்ப குறைஞ்சு வரும், அப்புறம் பூஜ்ஜியம் வரும் அப்படின்னு இந்த வடிவத்துக்கு வரும். சரியா? சோ இதுல இந்த நிலை வந்து அடுத்த கட்டத்துக்கு மாறும். சரியா? இப்படி இருக்காது. இப்ப அடுத்த கணத்துல பார்த்தா இப்படி வந்துருக்கு. அதனால ஒரு குறித்த கணத்தில்ன்ற வார்த்தை மிக முக்கியம். சோ ஒரு குறித்த கணத்துல ஒவ்வொரு துணிக்கையினதும் இடப்பெயர்ச்சியை வகை குறிக்கலாம் அப்படின்னு சொன்னா அந்த கூற்று சரியா பிள்ளையா? ஏ கூற்று சரி. பி கூற்று, ஒரு குறித்த கணத்தில் துணிக்கைகளின் ஆர்முடுகள். சரியா பிள்ளையா? இல்ல. ஏன் பிள்ளை? இதான் இடப்பெயர்ச்சி இருந்தா ஆர்முடுகள் வரைக்கும் எப்படி வரும்? மைனஸ்லாம் வரும். சரியா? நீங்க சொல்ற அப்படி சொல்லலாம், மைனஸ்லாம் வரும். ஆனா இதை நான் வரைஞ்சதெல்லாம் இது மைனஸ் சொல்றீங்க, விளங்குதா? சும்மா ஆர்முடுகள்ன்ற மாறலைக்கு சொன்னா ஒரு ஆள் இந்த திசையை பிளஸ் என்றும் இந்த திசையை மைனஸ் எடுத்துக்கிடலாம். சரியா? சோ வடிவம் சைன் வழியா தான் வரும். ஓகே? சோ இப்படி இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு தரப்பட்டால், இடப்பெயர்ச்சி தூர வரைப்பு தரப்பட்டால் ஆர்முடுகள் தூர வரைப்பு இப்படி வரும்.
இப்ப ஒரு ஆள் இல்ல நான் இதை மைனஸ் டிசைன் எடுக்கல நான் இதைத்தான் பிளஸ் எடுக்க போறேன் இதை மைனஸ் எடுக்க போறேன் எடுத்தா இதை போல ஒரு வரைப்பு வரும் சோ ஆர்முடுகளையும் வகை குறிக்கலாம் சரியா அடுத்தது குறித்த கணத்தில் உள்ள அமுக்கம் சோ அமுக்கமும் வந்து ஒரு நின்ற அலைக்கும் சரி ஒரு விருத்தி அலைக்கும் சரி சைன் வளைய மாறலத்தான் காட்டும் சரியா நின்ற அலையில என்னன்னா அமுக்கம் வந்து அசையாது இதுகிட்ட இருக்கிற ஐதாக்கள் வந்து சரி கிட்ட நெருக்கல் அடுத்த கட்டத்துக்கு போகாது ஒரே இடத்துல மாறி 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 நடந்துட்டு இருக்கும் சில இடங்கள்ல அமுக்க மாற்றமே வராது சரியா ஓகே ஆனா இதெல்லாம் வந்து அப்படி இல்லை அமுக்கம் வந்து அப்படியே மாறி மாறி போகும் சோ இங்க எப்படி இடப்பெயர்ச்சி மாறுதோ அது போல என்ன செய்யும் அமுக்கமும் வந்து சைன் வளை வரைக்கும் தான் காட்டும் சரியா அதை சிலபஸ்ல அவ்வளவா படிக்கிறதுல நான் தேடி பார்த்தா அப்போ சோர்சஸ்ல அப்படிதான் இருந்துச்சு அமுக்கம் வந்து இப்படிதான் மாறும் ஓகே அது பரிசோதனை ரீதியா அளந்து நிரூபிக்காம சோ இப்படித்தான் வரும் சரியா சோ ஏபிசி ஆகிய எல்லாமே வந்து சரியானது அடுத்தது சுரமானிய சுமையை பிரயோகித்து ஒரு இழுவைக்கு உட்படுத்தும் போது ஒரு இசைக்கவையுடன் பரிவரும் மிக குறுகிய நீளம் L1 ஆகும் மேற்குறித்த சுமையை முற்றாக நீரில் அமிழ்த்தும் போது அது இசைக்கவையுடன் பரிவரும் மிக குறுகிய நீளம் L2 ஆகும் சுமை செய்யப்பட்டுள்ள திரவியத்தின் தொடர்படுத்தி சோ இத நான் செஞ்ச மெத்தட் ஷார்ட்கட் தான் இப்படி சொல்றாக்கள் யாராவது ஒரு மெத்தட சொல்லுங்க பாப்போம் எக்ஸ்ட்ராடினரி ஆன்சர்ஸ் கிஃப்ட்ஸ் ஷார்ட் மெத்தட்ல நான் லேசா செஞ்சிருக்கேன் இப்படித்தான் சொல்லி அந்த மெத்தட் என்னையால ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதாவது நல்ல மெத்தட்னு சொல்லி கருதப்பட்டால் கிஃப்ட் இருக்கு யாராவது தைரியசாலியை பார்ப்போம் யாராவது இல்லையா ஓகே சோ இப்படித்தான் போடுறோம் சரியா இருக்கு இப்ப என்னன்னா ஒரு சந்தர்ப்பத்துல அந்த பொருளை அமிழாம வைக்கும் போது ஜஸ்ட் வைக்கும் போது எம்ஜி என்ற இழுவை வரும் அது ஒரு குறித்த திரவத்துக்குள்ள மைக்கை மியூட் பண்ணுங்க இப்படி அமிழ்த்துனா எக்ஸ்ட்ராவா மேலுதைப்பு வந்து மேல் நோக்கி தாக்கி அதுல ஒரு இழுவை குறைவை ஏற்படுத்த போகுதுன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட மீடுரன் எஃப் வந்து இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு குறித்த எஃப்க்கு 1/2L ஸ்கொயர் டிஓஎம் சமன்பாடு வரும் அடிப்படை மேற்றோணி அப்படி வரும் மற்ற மேற்றோணிகளுக்கு வித்தியாசமா வரும் ஆனா ஏதோ ஒரு வகையில ஒரு குறித்த எல்லுக்கு சரியா ஒரு குறித்த எல்லுக்கு பார்த்தா எஃப் நேர் சமன் வர்க்க மூலம் டீல் வரும் சரியா ஒரு குறித்த எஃப்க்கு பார்த்தா இதையும் தொடர்படுத்தலும் சோ ஒவ்வொன்றையும் வச்சு ஒவ்வொன்றையும் தொடர்படுத்தலும் சரியா அப்படி நிறைய விதிகளை உருவாக்கி இங்க நான் குறித்த எஃப்க்கு தானே பாக்குறோம் சோ ஒரு குறித்த எஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா எல் நேர் சமன் இதுங்க எடுத்தா என்ன வரப்போகுது ஸ்கொயர் டீல் வரப்போகுது அதாவது எல் வர்க்கம் நேர் சமன் டி சரியா சோ ஆரம்பத்துல உள்ள நீளம் L1 சோ அந்த L1 வர்க்கம் நேர் சமன் mg சரியா L1 வர்க்கம் மைனஸ் L2 வர்க்கம் இரண்டாவது சந்தர்ப்பத்துல வந்தது ஒரு குறைவை காட்டியிருக்கேன்னு சொன்னா அந்த இழுவையில் ஏற்பட்ட குறைவு ஏன்னா சோ இந்த வித்தியாசம் மேலதைப்புக்கு நேர் சமன் போடையிலதான் அப்படி போட்டா ரெண்டையும் பிரிச்சுட்டா L1 வர்க்கத்தின் கீழ் L1 வர்க்கம் மைனஸ் L2 வர்க்கம் சமன் mg இன் கீழ் u mg இன் கீழ் உண்டா என்னது நிறையின் கீழ் இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறை மெக்கானிக்ஸ் மறந்தா நிறையின் கீழ் இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறை தொடர்படர்த்தி சவடர்த்தி அல்ல தண்ணீர் சோ L1 வர்க்கத்தின் கீழ் L1 மைனஸ் L2 வர்க்கம் வரும் சரியா இதை பெருசாவும் செய்யலாம் எப்படி பெருசா செய்யற சோ முதலாவது L1 வர்க்கம் நேர் சமன் mg போட்டு திரும்ப L2 வர்க்கம் நேர் சமன் mg மைனஸ் u போட்டு ரெண்டையும் பிரிச்சு அடிச்சு பிடிச்சு கடைசி செஞ்சு முடிச்சாலும் இதே தான் வரும் அதனால இதாங்க செய்யுங்க சரியா ஓகே சோ இதுல இருந்து அதிர்வு விதிகளை சொல்லுங்க பாப்போம் இல்ல அதிர்வு விதிகள் சொல்லியிருக்கு சரியா அதிர்வு விதிகள்
எப்படின்னா இப்போ TOM மாறாட்டி F நேர்வு சமன் 1 இன் கீழ் L ன்னு சொல்லலாம். சரியா? அது மாதிரி L மாறாட்டி F நேர்வு சமன் ஸ்கொயர் ரூட் T. L T மாறாத சந்தர்ப்பத்தில் F நேர்வு சமன் 1 இன் கீழ் ஸ்கொயர் ரூட் M. இப்படி அதிர்வு விதிகள் உருவாக்கலாம். சரியா? சோ அதுகெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. ஓகே, அடுத்த கேள்வி. ஒரு சோதனை குழாயின் அடியில் ஒரு உலோக குண்டை வைப்பதன் மூலம் அச்சோதனை குழாய் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு பாய்மத்தில் நிலைக்குத்தாக மிதக்குமாறு செய்யப்பட்டுள்ளது. குழாயினதும் குண்டினதும் மொத்த திணிவு M ஸ்மால் m, பாய்மத்தின் அடர்த்தி ρ, குழாயின் குறுக்குவெட்டு பரப்பு A ஆகும். பாய்மத்தின் பரப்பிழுவையிலும் பிசுக்குமையின் விளைவையும் புறக்கணிக்கலாம். குழாய்க்கு ஒரு சிறிய நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி கொடுக்கப்படின் குழாயின் தொடர்ந்து வரும் இயக்கத்தின் அலைவு காலம் யாது? சரியா? சோ இது வந்து ஒரு விதமான பிரயோகம். எதிர பிரயோகம் எளிமை இயக்கத்துல நுழைஞ்சிட பிரயோகம். சரியா? உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், எளிமை இயக்கத்துல நடத்தை சமன்பாடு என்னது சொல்லுங்க ஆகும். நடத்தை சமன்பாடு சொல்லுங்க ஆகும். A7 minus omega வர்க்கம் x. A7 minus omega வர்க்கம் x. A7 minus omega வர்க்கம் x. சரியா? சோ இதுல இந்த தொடர்பு செல்லுபடியாகனா எல்லாருமே எளிமையை சேர்க்குதான். சரி, அவங்களுக்கு ப்ரொமோஷன். இந்த தொடர்பு செல்லுபடியாகனா எல்லாரும் எளிமையை சேர்க்கிறதுக்கு ப்ரொமோஷன். சோ அதுல உதாரணத்துக்கு நான் சொன்னேன் ரெஜிஃபார்ம் ஒண்ணு எல்லாம் எப்படி அமழ்த்திட்டு அதாவது பாட்டுக்கு வந்துட்டு சோ கொஞ்சம் நீங்க கீழே அப்படி தள்ளிவிட்டீங்கன்னா என்ன செய்யும்? அது எக்ஸ்ட்ராவா அமல்றதால ஆரம்பத்துல mg சமன் u சுமூகமா தான் இருந்தேன். mg சமன் u. ஆனா எக்ஸ்ட்ராவா அப்படி ஒரு குறித்த எக்ஸ் தூரம் நீங்க கீழே அனுப்புனீங்கன்னு சொன்னா அதை குறுக்கோட்டு பரப்பு ஏன்னு சொன்னா எக்ஸ்ட்ராவா அமல்ற AX கனவளவால ρgன்னு சொல்லி ஒரு மேலுதை கொண்டு உருவாகும். AX மேலதிக கனவளவு, ρg மேலதிக என்ன? மேலுதைப்பு. சோ அது ஒரு விளைவு விசையா தொழிற்படும். சோ இந்த திணிவு எம்ன்னு சொன்னா M, சரியா? M ஏன்னு போட்டா அதுக்கு ஒரு ஆர் முடிஞ்சு வரும். இதுல ஒரு மைனஸ போடுறேன் ஏன்னு சொன்னா இடப்பெயர்ச்சி இங்கள பக்கம் பிளஸ்ஸா இருக்குது. சரியா? ஆனா ஆர்முடுகள் மேல் நோக்கி வார மாதிரி தள்ளும். சரியா? அதால இதுக்கு ஒரு மைனஸ போடணும். நம்ம தான் மைனஸ் போடுறேன். நம்ம நிறுவி எடுக்க அதுவா மைனஸ் வராது. நம்ம தான் யோசிச்சு போடணும். சோ எக்ஸாம்ல வரக்குள்ள எழுதணும். நீங்க எஸ்ஐல சொல்ல நிறுவ வந்துச்சுன்னு சொன்னா ஆர்முடுகள் இடப்பெயர்ச்சி எதிரே திசையில் இருப்பதால் மறைக்குறி ஒன்றை இடுக இது போட்டு விட்டீங்கன்னா சரி, யாரும் மூலம் புல பிடிக்கலாம். சோ A சமன் M எங்க பண்ணா A ρ g M x என்று தனியாக எழுதுறேன். சரியா? ஏன் இந்த x நீங்க எப்படி போட்டீங்கன்னு கேட்கக்கூடாது. ஏன் அப்பதான் இந்த அதிர்த்தி சமன்பாட்டு வடிவத்துக்கு இது வரும். சோ A சமன் மைனஸ் ஒமேகா வர்க்கம் x வருதா? சோ இதுக்கு ஒமேகா என்ன? ஒமேகா வர்க்கம் என்ன? A ρ g இன்டு M. சரியா? இப்போ ஒமேகாக்கு எனக்கு சமன்பாடு சொல்லுங்க. உங்களோட என்ன மெக்கானிக்ஸ் 2π/t. சோ ஒமேகா சமன் மோலார் 2π/t எழுதுவோம். ஓகே, சமன் இதுக்கு வர்க்கமூலம் A ρ g கீழ் M. சரியா? சோ இதுல t சமன் 2π ஸ்கொயர் ரூட் இங்கல வந்தா M கீழ A ρ g. ஓகே, சோ எப்படி ரெஜிஃபார்முக்கு வரும்? இதே மாதிரியான ஒரு தொகுதி தான் எங்கிட்ட நீரமானி. சோ இது ஒரு விதமான நீரமானி. ஏன்னா நீருக்குள்ள எப்படி அமிழ்த்தப்பட்டு இந்த குறுக்கோட்டு பரப்பு உள்ளுக்க சரி, அதாவது இந்த வளைந்த பகுதி உள்ளுக்கு பொறுத்தால எக்ஸ்ட்ராவா அமிழும் போது கனவளவை பார்க்கல இந்த குறுக்கோட்டு பரப்பு தான் நீங்க போடணும். சரியா? சோ எக்ஸ்ட்ராவா எக்ஸ் தூரம் அமிழ்ந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மேலுதைப்பு வரும். சோ அதே மாதிரி நிறுவி பாத்தீங்கன்னா கடைசி என்ன வரும்? இதே தான் வரும். சரியா? சோ என்ன விட இருக்கு இதே மாதிரி தான் எல்லாம் நிறுவி வரும். சரியா? நான் இதுக்கு நிறுவுனேன், அதை நீங்க இதுக்கு நிறுவுங்க. சரியா? ஒரு வித்தியாசமும் வராது. என்ன விட இது. சரியா? அது மாதிரி உங்களுக்கு இன்னும் சில ஹோம்ஒர்க் தரேன். வேற என்ன நிறுவோம்? ஓகே, ஓவர் கஷ்டமானதுக்கு போக தேவையில்லை.
இதுல எல்நீளமுடைய நிரல் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுல ஒரு சின்ன ஒரு இப்படி வச்சு ஊதியாச்சு. ஊதிட்டான செய்யும், அது கொஞ்சம் கீழே வரும். இது கீழே வர இது மேல வரும். திரும்ப சமநிலை இல்லாம வந்து திரும்ப இப்படி வரும். இப்படி ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுங்க. அந்த டான்ஸ் ஒரு எளிமை இயக்கம் அல்ல நிறுவி அந்த எளிமை இயக்கத்துக்கு டீ கூட போவே எடுங்க. சரியா? பிராக்டிஸ்க்கு ஓகே. சரியா? எனி டவுட்ஸ் இதுல? ஓகே. அடுத்தது முறையே VA VB என்னும் கனவளவுகளையும் ஒரே வெப்பநிலையிலும் அமுக்கத்திலும் வெவ்வேறு அடர்த்திகளை உடைய AB என்னும் இரு இலட்சிய ஈரணு வாயுக்கள் ஒருமிக்க கலக்கப்பட்டுள்ளன. கலவை குறித்த வெப்பநிலையில் பேணப்படுவதோடு ஓர் இலட்சிய வாயுவாக கருதப்படலாம். குறித்த வெப்பநிலையிலும் அமுக்கத்திலும் வாயு A-யிலும் B-யிலும் ஒளிக்கதிர்கள் முறையே UA UB எனின் கடவையிலுள்ள ஒளியின் கதி. இது ஒரு 2015ஆம் ஆண்டு வந்து ஒரு கஷ்டமானது கேள்வி. சரியா? சுருக்கல் கொஞ்சம் கஷ்டம். சொல்லுங்க, வளியில் ஒளியின் வேகத்துக்கு என்ன சமன்பாடு? V சமன் குயிக் இந்த ரெண்டு கேள்வி தான். குயிக்கா சொல்லுங்க. V சமன் ஸ்கொயர் ரூட் gamma. ஓகே, முதலாவது gamma p இன்டு ரோ போட்டுக்கோங்க. இதுல p ன்றது அமுக்கம், ரோன்றது அடர்த்தி, gamma என்ன? ரூட் ஆஃப் கேக்கல. சும்மா தன்னப்ப கொள்ளலவா? வாயுவின் தலைமை தன்னப்ப கொள்ளளவுகளின் விகிதம். அது எதுல தங்கி இருக்கும்? அது தங்கி இருக்கிற ஒரே ஒரு காரணி என்ன? வாயுவின் இல்ல, தனிவெப்பநிலை தங்கி இல்ல, அமுக்கம். வாயுக்கள் எல்லாத்துக்கும் இது என்ன பெருமானத்தை எடுக்கும்ன்றது ஒரு காரணியில மட்டும் தான் இருக்கு. அந்த வாயுட கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. மூலக்கூற்று அமைப்பு. சரி, இப்போ மூலக்கூற்று அமைப்புண்டா ஈரணு வாயுக்களா இருந்தா O2 இருந்தா H2 இருந்தா N2 இருந்தா ஒரு பெருமானம், O3 இருந்தா CO2 இருந்தா மூணு வாயுவா இருந்தா ஒரு பெருமானம், ஹீலியமா இருந்தா நேயனா இருந்தா ஒரு பெருமானம். மூலக்கூற்று அமைப்புலாம் அங்க இருக்கு. மற்றபடி வேற ஒரு காரணியிலுமே தலைமை தன்னுப்ப கொள்ளளவுகளின் விகிதம் தங்கி இல்லை. சரியா? என்னன்னா சொல்லுவோம், பி ரோ ரெண்டுடையும் விகிதம் வந்து மாறாது. ஆகவே நாங்க தனியாக பீல மட்டும் தங்கி இருக்கும், ரோல மட்டும் தங்கி இருக்கும்லாம் சொல்ல இயலாது. அதுக்காக நாங்க என்ன செய்யறோம்னா பிவி சமன் என்ஆர்டியை பாவிச்சுட்டா இந்த எண்ணுக்கு பேர் என்ன கூட இல்லை WM. நான் W போடுற வெயிட் நினைச்சிடாதீங்க, நான் W போடுற சும்மா திணிவேன். சரியா? இது இதால பிரிச்சா ரோ வரும். சரியா? அது வந்து P இன்குள் ரோ சமன் RT இன்குள் M எடுக்கலாம். அதை இங்க பிரதியிட்டா V சமன் ஸ்கொயர் கெமா RT இன்குள் M வரும். இதுல உள்ள காரணிகளான T M ஆகியவற்றில இந்த V வந்து என்ன செய்யும்னா தங்கி இருக்கு. சரியா? T M ரெண்டு தனித்தனியா மாறுற காரணி, இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா மாற மாட்டாங்க. சரியா? இவங்களோட விகிதம் வந்து சில நேரம் மாறாம இருக்குது. ஆனா இவங்களோட விகிதம் ஒரு ஆள் மாறினா இவர் மாறணும்ன்ற ஒரு கட்டாயம் இல்லை. அதனால நாங்க இந்த சமன்பாடைத்தான் தங்கி இருக்கிற காரணிகளை பத்தி பேசும்போது எடுப்போம். சரியா? ஆனா இந்த சமன்பாட்டை யூஸ் பண்ண இயலாதா? யூஸ் பண்ண இயலும். சமன்பாட்டை யூஸ் பண்ணி வேகத்தை காண இயலும். சரியா? இதுதான் தியரி. இப்போ கனவளவுகள் தரப்படுது. ஓகே, ஒரு குறித்த திணிவுகள் கலக்கப்படுது. அதெல்லாம் வச்சு நான் இப்போ செய்ய போறேன். இதுல நான் பயன்படுத்த போற சமன்பாடு என்னன்னா வருகிற சமன்பாடு. சரியா? ஆரம்பத்துல தனித்தனியா இருக்கவங்கள பார்ப்போம். AB ஓகே, AB தனித்தனியா இருக்கவங்கள பார்ப்போம். AB இவருக்கு வேகம் வந்தா UA, இவருக்கு வேகம் வந்தா UB. இவருக்கு ஸ்கொயர் ரூட்ல என்ன போடலாம்? வேற வேற அடர்த்தி தானே. gamma P க்கு ஒரே அமுக்கம் rho A. இவருக்கு போடலாம் ஸ்கொயர் ரூட்ல gamma P க்கு rho B. ரோக்கான அந்த கோவை வந்து திணிவின் கீழ் கனவளவு, அடர்த்திக்கான கோவை திணிவின் கீழ் கனவளவு தானே. இதுல என்ன எழுதலாம்? MA இன் கீழ் BA. சரியா? இவர் திணிவு கனவளவு BA. அது மாதிரி இவருக்கு நான் எழுதுறேன் gamma P இன் கீழ் MA இன் கீழ் BA. இது வரைக்கும் விளங்கிட்டா? ரோக்கு பதிலாக திணிவின் கீழ் கனவளவு பிரதிட்டு இருக்கு. சரியா?
சோ பிரதிட்டா இதுல என்ன வரப்போகுது கமா பி இந்த VA மேல போகும் இல்ல MA வரும் சரி நம்ம இதுல என்ன வரப்போகுது கமா பி MA மேல VA சரி சாரி பிள்ளை B போடணும்னா சாரி சரியா ஏக்கு A போட்டு சமன்பாடு பிக்கு B போட்டு சமன்பாடு சரியா ஏதோ ஒரு யோசனையில எழுதிட்டேன் ஓகே சோ இப்போ வந்து தொகுதிக்கு A பிளஸ் பிக்கு என்ன சமன்பாடு வரும் u வகம் எடுத்த என்ன சமன்பாடு வரும் ஏமா அதே முக்கம் P கீழே ரோ AB ரெண்டு பேரையும் பலித அடர்த்தி வரும் சோ இந்த ரெண்டு திணியும் தானே கலக்கப்படுது ரெண்டு கனவுகளும் கலக்கப்படுது சோ புதிய பலித அடர்த்தியை நம்ம பார்த்தோம்னா என்ன வரும் MA பிளஸ் MB சரியா கீழே BA பிளஸ் BB சரியா விளங்குதா சோ இப்போ இதுல நான் MA MBக்கு கோவ எடுத்து வச்சுக்கணும் முன்னாடி செய்யற கஷ்டமா போயிடும் ஏன்னா சோ பாருங்க இதை வர்க்கிச்சா இங்க வர்க்கமூலம் இல்லாம போயிடும் சோ MAக்கு ஒரு கோவ எடுக்கலாம் சோ MA சமன் வர்க்கிச்சிட்டு இவர் இங்கால மட்டும் இவரை கீழே கொண்டு வந்தா கமா PBAக்கு UA வர்க்கம் சரியா வர்க்கிச்சாச்சு அந்த மாதிரி MBக்கு ஒரு கோவ எடுத்தா கமா PBBக்கு UB வர்க்கம் சரியா ஓகே சோ இப்போ நான் இதுல பிரதியிடுறேன் அவ்வளவுதான் இதுக்கு என்ன போடுறேன் MAக்கு வந்து ரோ கமா PBA கீழே UA வர்க்கம் பிளஸ் கமா PBB UB வர்க்கம் முழுவதுக்கும் கீழே தெளிவுகளுக்கு கீழே கணவர்கள் BB சரியா இது அப்படியே மேல போகும் இந்த கமா P எல்லாம் வெட்டலாம் இதனையும் பொதுவா எடுத்தா UB வர்க்கம் UA வர்க்கத்தோட பெருக்கும் UA வர்க்கம் சாரி என்னது UB வர்க்கம் வந்து BA ஓட பெருக்கும் BB வந்து UA வர்க்கத்தோட பெருக்கும் ஓகே கோமாசி அடுத்த UA UB வர்க்கம் வந்து மேல போகும் அது இதோட சேர அதுக்கு வர்க்கம் எடுத்தா அது வெளியே வந்துடும் சோ UA UB கேரட்டுக்குள்ள BA plus BB கீழே BA UB வர்க்கம் சக BB UA வர்க்கம் சரியா ஓகே சரியானோட வந்து ரெண்டாவது விட சரியா சோ இதுகளை எடுக்கிறதா பிசிக்ஸ் இதுக்கு பிறகு மேத்ஸ் சொற்கள் அதோட வேலை சரியா சரி அடுத்தது 10வது ஒரு திசை ஒளிபெருக்கி அலைநீளம் 0.2 மீட்டரை உடைய ஒரு அலையை செய்து உருவில் காட்டப்பட்டவாறு உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு ஒப்பமான சுவரின் மீது வெளிப்படுத்துகின்றது அமுக்க மாறல்களுக்கு உணர்ச்சியுள்ள ஒரு ஒளி உணரி கவரிலிருந்து எற்றூரங்களில் ஒளி எதனையும் உணர்வதில்லை சோ இங்க பார்க்கணும் நீங்க என்ன கூற்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஒளி எதனையும் உணர்றல ஒளி உணரி ஒளி எதனையும் உணரல உதாரணமா காதுண்டா ஒளி எதுவும் நம்மளுக்கு கேட்காது சரியா ஒளி உணரின்னு சொன்னா அது எதையும் உணராது சரியா சோ அதுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒளி எப்படி உணரப்படுது அப்படின்னு யாருக்கா சொல்லலாமா ஒளி எப்படி உணரப்படுது ஒளி எப்படி உணரப்படுதுன்னு சொன்னால் உதாரணமா உங்களோட செவி எடுத்தீங்கன்னா ஓகே சோ இதுல வந்து நம்மளோட அழகான செவிப்பறை சரி இதுக்கு என்ன பேர் செவிச்சோனை என புறச்செவிச்சோனை இருக்கும் சோ அது அப்படியோ எல்லாத்தையும் எடுத்து இதுக்குள்ள அனுப்பும் சோ அனுப்புனா அது அப்படியோ அந்த குழாய்க்குள்ள போய் இந்த இருக்கிற செவிப்பறை மென்சாவுல என்ன செய்யும் ஒளி படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் செவி சிற்றம்புகள் கூட அதிர்வு கடத்தப்பட்டு அவங்கள நீள்வட்ட பலகனி கூட போகும் தெரியும் சரியா வட்டப்பலகனியா நீள்வட்ட பலகனியா ஓகே ஏதோ சோ இதுல வந்து
ஓகே, இதுல ஒரு குறித்த அமுக்கம் வரும். அந்த அமுக்கம் மாறும். அந்த அமுக்க மாறலின் காரணமாகத்தான் இங்க ஒளி உணரப்படுது. அதை நீங்க விளக்கணும். சரியா? சோ பாருங்க, இதுக்குள்ள ஒரு குறித்த அமுக்கம் இருக்கு. சோ இங்க ஒளி வரும்போது இதுல ஒரு அமுக்கம் வரும். அந்த அமுக்கம் கூடன்னு சொன்னா இது செவிப்பறை உள் நோக்கியா செய்யும். அமுக்கம் குறைஞ்சா இங்க உள்ள அமுக்கம் கூடத்தானே சோடி வெளியே நோக்கி வரும். சரியா? சோ அதுல இப்படி ஒரு சிறிய அதிர்வு ஒன்று வரும். அதிர்வு. ஏண்டா இங்க அமுக்கம் மாறுறதால. சோ அந்த அமுக்க மாறல் தான் பட்டியுறு சம்மட்டியுறு ஏந்தி கூடாக, சம்மட்டியுறு பட்டியுறு ஏந்தி கூடாக கடத்தப்பட்டு அப்படியோ நீள்வட்ட பலகணி கூடாக போகுது. சரியா? சோ அந்த அதிர்வு வாரத்துக்கு காரணம், ஒளி உணரப்படுறதுக்கு காரணம் நம்மளோட அமுக்க மாற்றம். அமுக்க மாற்றம் வரணும்னு சொன்னா துணிக்கைகள் என்ன செய்யணும்? நெருக்குப்படணும், மைதாக்குப்படணும், அதெல்லாம் நடக்கணும். ஏன்னா ஓகே, சோ அந்த விஷயம் நடக்கணும். இப்ப இங்க பாருங்க, இங்க என்ன நடக்குது? ஒரு ஒளிபெருக்கி ஒன்று, நல்லா கவனிங்க, இது இன்ட்ரெஸ்டிங் தியரி ஒன்றும். ஒளிபெருக்கி ஒன்றும் இந்த சுவருக்கு ஒளியா இருக்கு. சோ அனுப்பப்படுற ஒளி உங்களுக்கு தெரியும், பட்டு என்ன செய்யும்? தெறிப்படைஞ்சு வரும். சோ படுகளையும் தெரியலையும் மேற்பொருந்தை அடையறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கு. சோ அப்ப என்ன உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு? நின்ற அலை உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரி, அந்த நின்ற அலை உருவாகும் போது உங்களுக்கு விளங்கணும், இங்க கணுக்கள் முரண்கணுக்கள் உருவாகும். அதுலயும் கணு வந்து ஒரு மூடிய முடிவிடமாகத்தான் இருக்கும். சரியா? மூடிய முடிவிடத்துல கணுதான் வரும். சோ இந்த இடத்துல வந்து ஒரு கணு வரும். சரியா? அப்புறம் வேற வேற புள்ளிகள் வரலாம். சோ அந்த அலை வடிவத்தை நான் இப்படி பார்த்தோம்னா இப்படி வரும். நின்ற அலை வடிவத்துக்கு இப்படி வரும். இது தெரியா, இப்படி ஒரு வடிவம் எடுக்கலாம் உதாரணமா. சரியா? ஓகே, சோ நான் கொஞ்சம் வடிவப்படுத்திக்க ட்ரை பண்றேன். மீண்டும் அசிங்கமா தான் வந்திருக்கு. சோ இன்னொரு தரத்தில் ஓகே, பரவாயில்ல. சோ இதுல வந்து கணு ஒண்ணு காணப்படுது. அதை நாங்க இடப்பெயர்ச்சி கண்டு சொல்லுவோம். அந்த துணிக்கு இடப்பெயர்ச்சி வந்ததுக்கு பூச்சியமாக காணப்படும். சரி, அது மாதிரி இதுல உயர் இடப்பெயர்ச்சி அடையக்கூடிய காணப்படும். சோ இப்போ ஒவ்வொருத்தரையும் அசைவ பார்ப்போம். சோ இவர் இந்த இடத்தை இருப்பார், இவர் கொஞ்சம் இடப்பெயர்ச்சி அடைவார். இவர் அதே மாதிரி பெரிய இடப்பெயர்ச்சி அடைவார், இங்க உள்ளவர் கொஞ்சம் இடப்பெயர்ச்சி அடைவார். இவர் என்ன செய்வார்? அசையவே மாட்டார். இது ஒரு தடம். அடுத்த தடத்தில் உள்ள துணிக்கைகள் எப்படி அசையும்? இதுக்கு எதிரவத்தையெல்லாம் செய்யும். சோ இவங்க இப்படியா செஞ்சா இவங்க இப்படியா செய்வாங்க. சோ இவர் வந்து எப்படியா செய்வார்? இப்படி. இவர் வந்து இப்படியா செய்வார். இவர் வந்து இப்படியா செய்வார். நம்ம இந்த கணு வந்து அசைய மாட்டார். இந்த தடத்தில் உள்ள துணிக்கைகளை பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எதிர்த்து செயலா செய்வாங்க. அடுத்தடுத்த தடங்கள்ல எதிர்த்து செயல வரணும் தெரியும். சோ இப்ப பாருங்க, இந்த கணுக்கு நடக்கிற அநியாயத்தை. சோ கணுக்கள் எல்லாரும் கவனத்தை செலுத்துங்க. சரியா? உங்களோட பார்வையில. சோ இந்த கணு ஒன்று இருக்கு, இங்க ஒரு கணு இருக்கு. சரியா? சோ இங்க பாருங்க, இந்த கணுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்ன எல்லாரும், இங்கிலிருந்து வாராக்களும் சரி, இங்கிலிருந்து வாராக்களும் சரி, இந்த கணுவை போட்டுத்தான் அழுத்துறாங்க. சரி, சோ அந்த அமுக்கம் என்ன செய்யும்? கூடும் பிள்ளை. அது மாதிரி இவரை பாருங்க, இவரும் இங்கெல்லாம் போறார், இவராலையும் இங்கெல்லாம் போறார். சோ எல்லாரும் இவர்ல இருந்து விலத்தி போறாங்க. ஏன்னா சோ இங்க அமுக்கம் வந்து என்ன குறைவா தான் காணப்படுது. சரியா? சோ தொடர்ந்து நிலையாக இருக்கிறார்களுக்கு வாழ்க்கையிலேயே தான் பிரச்சனை ஒன்று. எல்லாரும் வருவாங்க, ஒரு சந்தர்ப்பத்தை எல்லாரும் விட்டு போவாங்க. சோ அப்படி சோ அந்த அநியாயம் இங்க கணுக்கு நடக்குது. சரியா? அதுதான் கணு வந்து அதே இடத்துல இருக்கு. சோ திரும்ப இன்னும் கொஞ்சம் நேரத்தால சரியா நேரம் T/2க்கு போற பார்த்தோம்னா, சரியா அலைவு காலத்துல அரைவாசியில பார்த்தோம்னா எல்லாமே எதிர்திசையில அசைற சந்தர்ப்பம் வரும். சரியா? சோ அப்போ கணு அப்படித்தான் இருக்கு. இவங்க வந்து என்ன செய்வாங்க? இந்த T சமன் 0 எப்படியா செஞ்சா T சமன் T/2ல எப்படியா செய்யணும்னு நினைக்கிறீங்க? இப்படியா செஞ்சவர் இப்படியா செய்வார்னா, இவர் இப்படியா செய்வார், இவர் இப்படியா செய்வார், இவர் இப்படியா செய்வார். அது ஆல்ரெடி அசைஞ்சதுக்கு எதிராக செய்யும். இவர் வந்து இப்படி, இவர் வந்து இப்படி, இவர் வந்து இப்படி. இந்த கணக்கு ஏண்டு வைப்போம், இந்த கணக்கு பீண்டு வைப்போம். சோ இங்க ஏ பாருங்க, ஏ நெருக்கப்படுதா பி நெருக்கப்படுதா? T/2 நேரத்துல பியை விட்டு விலத்தி போறாங்க எல்லாரும். சோ பி அமுக்கம் என்ன செய்யும்? குறைவடையும். ஏ அமுக்கம் எல்லாரும் நெருக்கிறதால
கூடும். பாருங்க, ஒரு நேரத்துல உயர் அமுக்கம், இன்னொரு நேரத்துல குறை அமுக்கம். இங்க தாழ அமுக்கம், இங்க உயர் அமுக்கம். சோ இந்த கணுக்கள்ல பாருங்க உயர் அமுக்க மாறல் ஏற்படுது. அந்த அமுக்க மாறல் எங்க வராதுன்னு சொன்னா கூட்டத்தோட சேர்ந்து இசைவடைஞ்சு போறாக்களுக்கு அது மாறாது. பாருங்க இந்த நடுவுல உள்ள புள்ளிய இவரை பாருங்க, எல்லாரும் மங்காள போக்கல அவரும் போற, திரும்ப எல்லாரும் வரக்குள்ள அவரும் மங்காள போற. இவரை பாருங்க, எல்லாரும் போகல அதே திசை, திரும்ப இங்க வரக்குள்ள அவரும் அதே திசை. சோ இவருக்கு நெருக்கப்படுறதோ ஐதாக்குப்படுறதோ நடக்காது. சோ அமுக்க மாறல் அங்க பூச்சியமா காணப்படும். அமுக்க மாறல் பூச்சியமா காணப்பட்டால் அமுக்க வித்தியாசம் வராது. அதான் அமுக்க வித்தியாசம் தான் பூச்சியம், அமுக்க மாறல் பூச்சியம் தான். அப்போ ஒளி உணரிகள் ஒளிய உணருமா? ஒளிய உணராது. அப்படி உணராட்டி அந்த ஒளி உணரி உணராது. சரியா? ஒளி ஒண்ணு கேட்கப்படாது, ஒரு அதிர்வொண்ணு வராது. சோ அது எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி முரண்கணு. இடப்பெயர்ச்சி முரண்கணு, அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா அமுக்க கணு. சரியா? அமுக்க மாறல் பூச்சி. சோ அந்த அமுக்க கணு எங்கெங்க வருதுன்னு பார்க்கணும். அதே நேரம் தரவு தராங்க, இந்த அலைக்கு அலைநீளம் என்னவா 0.2 மீட்டரா. சோ அப்ப அரைத்தடம் என்ன நிலம் வரும்? 0.1. சாரி ஒரு தடம் 0.1 வரும், அரைத்தடம் 0.05 வரும். சோ முரண்கணு எங்கெங்க வருது? 0.05. அடுத்தது எங்க? அடுத்தது இது என்ன தூரம் வரும்? என்ன தூரம் வரும்? 0.15. திரும்ப 0.25. சோ இந்த இடங்கள்ல எல்லாம் அமுக்க கணுவாரத்தால அங்க ஒண்ணுமே உணரப்படாது. சரியா? ஓகே. சோ இப்ப சொல்லுங்க, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ்? ஓகே, டவுட்ஸ் எதுவும் இல்லையா? ஓகே, நல்லா படிங்க எல்லாரும். தேங்க்யூ வெரி மச்.